ஹலோ பசங்களா, நம்ம என்எஸ்டியோட கெமிஸ்ட்ரி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், அதாவது ரிப்பீட்டர் பேட்சுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல தான் நம்ம இருக்கோம். உங்க எல்லாத்தையும் ஒன்ஸ் அகெயின் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீட் எக்ஸாமா இருக்கட்டும், ஸோ அதுல நமக்கு ஒரு மெயின் ரோலை பிளே பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நீட் எக்ஸாம்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு கேக்குறாங்க, ரைட்டா? சோ அப்போ நம்ம பசங்க எல்லாருமே இந்த பயாலஜில நல்லாவே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிடுறாங்க, ரைட்டா? தென் அதுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம கெமிஸ்ட்ரி தான் இருக்கு, ரைட்டா? அப்போ அந்த மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் நீங்க இது வரைக்கும் படிக்கல அப்படின்னாலும் ஸோ அதை எப்படிலாம் படிக்கலாம், ஸோ அதை படிக்கிறதுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம கிளாஸ்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பேச போறோம். அண்ட் தென் உங்களுக்கு எந்த வேலை படிச்சா அவங்களால மார்க் வாங்க முடியும் அப்படிங்கறத பத்தியும் நாங்க எப்பவுமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த கைடன்ஸ்க்காண்டி தான் நாங்க இருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி எங்களுக்கு தெரியும் அண்ட் நாங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஓகே? ஸோ அப்போ ஒரு விஷயத்த நம்ம எப்படி படிச்சா ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ண முடியணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீச் பண்ணுவோம். ஸோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அண்ட் பயாலஜிக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் சப்ஜெக்ட் நம்ம கெமிஸ்ட்ரி தான், ஓகேவா? ஸோ அதனாலதான் நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டாப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க, பேட்டர்ன் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இருந்தாலும் பயாலஜிக்கு எடுத்து கெமிஸ்ட்ரியை போட்டு முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து தான் பிசிக்ஸ்கே போவாங்க, ஓகேவா? சோ அப்போ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் ரோல பிளே பண்ணுது, ஓகேவா? சோ அப்போ அந்த கெமிஸ்ட்ரி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல தான் இருக்கீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். சோ நான் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சார் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, சுதர்சன் சார். சோ அப்போ என்னோட நேம் முத்துமதன். ஸோ ஐம் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி. ஸோ அப்போ என்னோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு 6+ இயர்ஸ்ல நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதுல நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உங்க முன்னாடியே ஷோ ஆகுது, ஓகேவா? ஸோ அப்போ என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட், ஓகே? ஸோ இப்போ மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அதுல கெமிஸ்ட்ரி, ஓகே? ஸோ இப்போ பியூர்லி கெமிஸ்ட்ரி. மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னா டைரக்டா போயிட முடியாது. எப்போ பேச்சுலர் முடிக்கிறோமோ அதுக்கு அடுத்து தான் மாஸ்டர்ஸ், தென் அதுக்கு அடுத்து பிஎட். ஸோ இப்போ ஹவு டு டீச் அப்படிங்கிறதுல என்ன பண்ணிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம், ஓகே? ஸோ அதான் என்னோட குவாலிஃபிகேஷன். ஸோ அது உங்களுக்கு ஷோ ஆயிட்டு இருக்கும். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளோட டீச்சிங், ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன், ஓகே? ஸோ இப்போ என்னோட டீச்சிங் அப்படிங்கறது இதுலயும் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத நீங்க பாருங்க, ஓகே? ஸோ இப்போ இதுதான் என்னோட ஒரு ஷார்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், ஓகே? ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ரிப்பீட்டர் பேட்ச். ஸோ இப்போ இந்த ரிப்பீட்டர் பேட்சுக்காண்டி சார் இப்படி ஒரு டீம் உங்களுக்காண்டி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டீம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, ஓகே? அண்ட் சாரை பத்தி சொல்லி ஆகணும். ஸோ என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரோட டாக்டர் ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு சார் அவ்வளவுக்குள்ள ஒரு டீமையே பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த டீம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண போறாங்க. நீங்க அந்த ஹெல்ப் எடுத்து மேல வந்தீங்க அப்படின்னா நீங்களும் டாக்டர் தான், ஓகே? அண்ட் உங்களுக்கு டவுட் சால்விங் செஷனும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டவுட் சால்விங்ல பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கேன், முத்துமதன். ஸோ இப்போ கெமிஸ்ட்ரிக்கான டவுட்டை நான் தான் சால்வ் பண்ண போறேன். அண்ட் பிசிக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் மேம் இருக்காங்க, ஓகே? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்டையும் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுப்போம். எதுவா இருந்தாலும் ஹெசிடேட் ஆகாம கேட்கலாம், ஓகே? தென் அதுக்கும் மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் என்எஸ்டில படிக்கணும் அப்படின்னா இதுக்காண்டியே கூட நீங்க படிக்கலாம். டாப் அதாவது எம்எம்சில படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பத்தியும் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களோட ட்ரீமா கூட இருக்கலாம் எம்எம்சிங்கிற ஒரு சீட்டு, ஓகே? ஸோ இப்போ எம்எம்சில உள்ள ஒரு மெடிக்கல் சீட்டு. அப்போ அங்க படிக்கிற நம்ம டாக்டர்ஸ்க்கு படிக்கிற நம்ம பசங்க, அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கைட் பண்ண போறாங்க, மென்டார்ஷிப் கொடுக்க போறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்காண்டி, ஓகே? ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க, ஓகே? தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமான நீட் எக்ஸாம்ல மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு 50% தான். தென் அதுக்கு அடுத்து 50% பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் தான், ஓகேவா? சோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற கான்செப்ட அங்க 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப அந்த 4 ஆப்ஷன்ல எப்படி சூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க நிறைய தடவை பிராக்டிஸ் ஆயிருக்கணும். அப்போ அந்த பிராக்டிஸ் தான் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாமையும் நீங்க ஒரு நார்மலான எக்ஸாமா போய் எழுதிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி பிராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த சாப்டரோட எண்ட்ல சாப்டர் வைஸ் டெஸ்ட் கொடுக்குறாங்க. தென் அதுக்கு அடுத்து ஃபேஸ் டெஸ்ட் அப்படின்னு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்று வைக்கிறாங்க. தென் கிராண்ட் டெஸ்ட், ஸோ அது மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்று வைக்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்து மெகா கிராண்ட் டெஸ்ட். ஸோ இது அவ்வளோத்தையும் நீங்க எழுதி முடிச்சீங்க அப்படின்னா டிஎன்டி, ஸோ இதுவும் உங்களுக்கான ஸ்பெஷலா டெஸ்ட் டிஸ்கஸும் பண்றாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி கேட்டிருக்காங்க, அதுல என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், அண்ட் கொஸ்டின்ல எங்கெல்லாம் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அவ்வளோ பாயிண்ட்ஸையும் உங்களுக்காண்டி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த செஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட டாக்டர் ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு நல்ல வேன் கூட சொல்லலாம், நல்ல பாத்த கூட நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரிப்பீட்டர் பேட்சோட உங்களுக்கு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு யாரும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு அப்படின்னா ஸோ அவரு பட்ட கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ அப்ப நானுமே இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். பட் ஆனா என்னால பண்ண முடியல. ஆனா நான் சாரோட இருக்கேன். ஸோ அதுல நான் பெருமைப்படுறேன். ஓகே, ஸோ அப்போ இவ்வளவு கம்மியா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும், ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபுல் எஃபெக்டிவா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால ஸோ அவ்வளவுக்குள்ள நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு பின்னாடி பல மணி நேர உழைப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப அந்த பல மணி நேர உழைப்ப உங்களால அந்த கிறிஸ்டல் கிளியரா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நீங்க வாங்குவீங்கல்ல மார்க்கு, ஸோ அப்பந்தான் உங்களுக்கு தெரியும் ஓகே எவ்வளவு விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா கம்பேர் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் அப்படியே தெரியும். ஓகே, ஸோ அது நான் இன்னும் சொன்னேன்னா உங்களுக்கு ஹைப்பா இருக்கும். ஆனா நீங்க கிளாஸ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே புரியும். ஓகே, ஸோ அப்போ ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 12,000, அதாவது பெர் மந்த்துக்கு வந்து 1000 வர்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சார் என்னால ஃபீஸ் ஃபுல்லா கட்ட முடியாது இல்ல சார், ஏன்னா நானுமே கஷ்டப்பட்ட ஃபேமிலியில தானே இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்காண்டி என்ன பண்றாங்க, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 5,000 கட்டினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 மந்த் இருக்கிற அவ்வளோத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு அடுத்த 4 மந்த், அடுத்த 4 மந்த்துக்கு நீங்க 4,000 கட்டினாதான் என்ன பண்ண முடியும், அதை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எவ்ரி இஎம்ஐ கட்ட உங்களுக்கு அது எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு அடுத்த நீட் எக்ஸாம் வரும்ல 2027 நீட் எக்ஸாம், அது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆக்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸும் கொடுப்போம். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட என்எஸ்டியோட நீட் ரிப்பீட்டர் பேட்ச். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். ஸோ அப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரிய இது வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க ரைட்டா? ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியிலே பாத்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்ஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியில என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? அண்ட் கெமிஸ்ட்ரியில எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கெமிஸ்ட்ரி எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், உங்களால இன்னும் ஈஸியா புரிஞ்சு படிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு 3 பிரான்ச் இருக்கு, ஐடியா இருக்கா என்னென்னு? ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை பிரான்ச் இருக்கு, 3 branches இருக்கு. ஓகே, ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியில we have 3 branches. ஸோ அப்போ one is physical chemistry, another one is inorganic chemistry, and the third one is organic chemistry. Okay, so we have 3 separate parts. ஓகேவா? ஸோ இப்போ 3 பார்ட்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரியில ரைட்டா? அப்ப இந்த 3 பார்ட்ஸ்ல இருந்து எப்படி சார் கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலா கேக்குறாங்க. ஓகே, சோ அப்போ நம்ம நீட் எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரியில மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரியில மட்டும் 45 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஓகே, சோ அப்ப அந்த 45 கொஸ்டின்ஸையும் நம்ம 3ஆ டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஈச் நமக்கு 15 கொஸ்டின்ஸ் வருது. அதாவது பிசிக்கல்ல 15, இன்ஆர்கானிக்ல 15, ஆர்கானிக்ல 15. சோ அப்ப டோட்டலா என்னது 45 கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, சோ அப்ப இதுதான் என்னது நம்ம கெமிஸ்ட்ரியில 3 பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, சோ அப்போ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். தென் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சோ அப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரியுமா?
ஸோ அப்போ பிசிக்ஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ரைட்டா? அப்போ இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது லைக் ரிலேட்டட் வித் என்னது அந்த மாதிரி கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ நிறைய பேர் நினைக்கலாம், சார் எனக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியா, ஸோ அப்போ பிசிக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னா நிறைய கால்குலேஷனா வரும் சார், அது எனக்கு ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு நினைக்கலாம். பட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு நம்ம படிக்கிறோம். ஓகே, நாட் ஓன்லி பிசிக்கல். ஓகே, ஸோ அப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அப்போ இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 15 கொஸ்டின் கேக்குறாங்க, ரைட்டா? அப்போ அந்த 15 கொஸ்டின்லயும் பாத்தீங்க அப்படின்னா 2 டிவைட் ஆகுது. 2 எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியரி பேஸ்ட் இருக்கும். அண்ட் ரிமைனிங் 8 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு என்ன கேக்குறாங்க, நம்ம கான்செப்ட்ல இருந்து ப்ராப்ளமேட்டிக்கா கேக்குறாங்க. ஓகே, சோ அப்போ 7 கொஸ்டின் தியரி பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், கான்செப்ட்ல நீங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தீங்க அப்படின்னா அந்த 7 கொஸ்டின்ஸை நீங்க கண்ணால பார்த்தே ஆன்சர் பண்ண முடியும். ஒரு 8 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கும். சோ அப்போ அந்த கால்குலேஷனுக்கு அதிகமா டைம் எடுக்குமே சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மித்ததெல்லாம் கொஸ்டினை பாருங்க. சோ இது மட்டும் தான் இருக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது. சோ அப்போ 8 ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ரிமைனிங் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஈஸியா நீங்க போட போறீங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் அப்படின்னா பயாலஜிக்கு அடுத்து கான்செப்டை வச்சு மட்டுமே நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தான். ஓகே, சோ அதுலயும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னா ப்ராப்ளம் தான் வரும்னு நினைப்பீங்க. அதுலயும் 7 கொஸ்டின்ஸ் தியரி பேஸ்டா இருக்கு. 8 கொஸ்டினுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம், கால்குலேஷன்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ஓகே, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா? அப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கறத தட்டி தூக்கிடலாமா? சோ அப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில என்னதான் 15 கொஸ்டின் வந்தாலும் அதுல 8 கொஸ்டின் தான் ப்ராப்ளம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சோ அந்த 8 கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், அதையும் கிராக் பண்ணிட்டு போக போறோம். சோ அதுக்கான வேயை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, சோ இவ்வளவுதான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகே, தென் அதுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் போயிடலாமா? புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எப்படி கேக்குறாங்க அப்படிங்கிறது? தென் இன்ஆர்கானிக். சோ இப்ப இன்ஆர்கானிக் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எப்படின்னு நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. சோ இப்போ இன்ஆர்கானிக் அப்படின்னா லைக் பயாலஜி மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனா கம்பேரிட்டிவ்லி நீங்களே யோசிச்சு பாருங்க, பயாலஜி அளவுக்கு ஈஸியா இருந்தது அப்படின்னா நம்மளே படிச்சுட்டு போயிடலாம்ல. சோ அப்போ அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சா நீங்களே படிக்க முடியும். ஓகே, சோ அப்போ இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது என்னதான் தியரி இருந்தாலும் அதுல என்ன இருக்கு, ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஓகே, சோ அப்போ ஃபேக்ட்ஸ் இருக்கு as well as கான்செப்டும் இருக்கு. ஓகே, சோ அப்போ ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்டை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், தெளிவா படிக்கணும். சோ அத இருக்கிற லாஜிக்கோட. ஓகே, சோ அப்ப அந்த லாஜிக் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், ட்விஸ்டா கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுக்க முடியுதா? சோ இதுதான் என்னது நம்ம இன்ஆர்கானிக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்ப இந்த இன்ஆர்கானிக் பார்ட்டை நம்ம எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிக்ஸ் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா எப்படிலாம் நம்ம அதை பறிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவுக்குள்ள எஃபோர்ட் போட்டு உங்களுக்காண்டி என்ன பண்றோம் அப்படின்னா அவ்வளவு ஷார்ட்டா எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்கோம். ஓகே, சோ அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தென் அதுக்கு அடுத்து ஆர்கானிக். So organic chemistry. So organic chemistry அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லைக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் அப்ளிகேஷன் சொல்றதை விட நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே என்ன போட்டிருப்பாங்க, சிசியா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது வெரி 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 ஈஸி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் அப்படிங்கிற ஒரு ஆட்டமை மட்டும் எடுத்து அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் பாக்குறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா கார்பனால நிறைய கார்பனோட என்ன பண்ண முடியுது, அட்டாச் ஆக முடியுது. ஆனா மித்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாது, அதே எலிமெண்டோட அட்டாச் ஆகாது. கார்பன் மட்டும் என்ன பண்ணுது, சிசிசிசின்னு என்ன பண்ணுது, ஒரு பெரிய செயின் மாதிரி எவ்வளவு பெரிய செயின்னாலும் போகலாம். ஓகே, சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு யூனிக் ப்ராப்பர்ட்டி வருது. அந்த யூனிக் ப்ராப்பர்ட்டியால நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு தனியா படிக்கிற அளவுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் சிம்பிள் லாஜிக் தான் இருக்கு. சோ அந்த லாஜிக் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்கு, அதுல ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நீங்களே என்ன பண்ணலாம்,
படிச்சு எழுத முடியும். ஓகே, சோ அப்போ அதுக்கும் எதை நம்ம மெமரைஸ் பண்ணா கரெக்டா நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? சோ அப்போ நம்மளோட கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கிளியர்? சோ அப்போ புரிஞ்சுக்க முடியுதா? சோ இதுதான் என்னது நம்ம கெமிஸ்ட்ரியில இருக்கிற 3 பார்ட்ஸ். சோ அந்த 3 பார்ட்ஸ்ல இருந்தும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கான்செப்ட் இருக்கும், அதுல கொஸ்டினும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எவ்ரிஒன் கிளியர்? புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து போயிடலாமா? சோ அப்போ இதுதான் என்னது நம்மளோட கெமிஸ்ட்ரியோட பேட்டர்ன் கூட சொல்லலாம். கிளியர்? சோ அப்போ இந்த கிளாஸ்ல என்ன சார் நடத்த போறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஓகே, சோ அப்போ இந்த கிளாஸ்ல நடத்த போற ஒவ்வொன்றும் வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 பேசிக்னு கூட சொல்லலாம். இந்த பேசிக் தெரியாம கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட் எதுவுமே படிக்க முடியாது. ஓகே, சோ அந்த மாதிரி வெரி 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 இம்பார்ட்டன்டான பேசிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம், இந்த பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சோ அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க போற பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வாட் வி ஆர் ஸ்டடிங் கெமிஸ்ட்ரி. சோ அப்போ கெமிஸ்ட்ரியில நம்ம என்ன படிக்கிறோம் அதை பத்தி படிக்கிறோம். அண்ட் தென் என்னது எடுத்து பீரியாடிக் டேபிள். சோ அப்போ கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா பீரியாடிக் டேபிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு தெரியுமா? அதை பத்தி தான் இதுல பேச போறோம். தென் அதுக்கு எடுத்து அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாசஸ். ஸோ இப்போ பீரியாடிக் டேபிள் படிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம இதெல்லாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறத அப்படியே கண்டினியூஸா பார்க்க போறோம். அதுக்கு போய் நீங்க தனியா படிக்கவே தேவையில்லை. தென் அதுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நேம் இன்டு கெமிக்கல் ஃபார்முலா, அதாவது கெமிக்கல் நேம் இன்டு கெமிக்கல் ஃபார்முலா. இப்போ நான் ஒரு நேம் சொல்றேன்னா அது எப்படி ஃபார்முலாவா மாத்துறது அப்படின்னா அதுவே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ அப்போ அது நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நடத்தும் போதே இன்னும் புரியும். தென் அடுத்து இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரிஸ். அதுவுமே நான் அந்த பேசிஸ்ல சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். கிளியர்? சோ இப்போ இதை தான் நம்ம இந்த கிளாஸ்ல கவர் பண்ண போறோம். வாங்க நம்ம அடுத்து டாபிக் உள்ள போகலாம். சோ அப்போ கெமிஸ்ட்ரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்? சோ அப்போ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல். சோ இப்போ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூலா அது எங்க சார் இருந்தது வந்து அப்படின்னு எல்லாத்துக்கும் டவுட் வரும். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல் திடீர்னு எப்படி வருது ஆட்டம்ஸும் மாலிக்யூலும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுல படுறது என்னது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம கண்ணுல படுறது என்னது அப்படின்னா அததான் நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். நம்ம கண்ணுல படுறதுன்னா என்ன, இந்த பென் எடுத்துக்கலாம், இந்த டேபிள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அப்போ எதெல்லாம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் என்னது கால் மேட்டர். கிளியர்? சோ அப்போ மேட்டரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அதுதான் நம்மளால பார்க்க முடியும். அப்போ மேட்டருக்கும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூலுக்கும் என்ன சார் ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு. சோ அப்போ மேட்டர் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? அப்ப இந்த மேட்டரை டிவைட் பண்றீங்க, 2ஆ டிவைட் பண்றீங்க. சோ இப்போ 2ஆ டிவைட் பண்ணா ஹாஃபா மாறும். அதை திரும்ப டிவைட் பண்றீங்க. அப்படியே டிவைட் பண்ணிக்கிட்டே போகும்போது ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும், கண்ணுக்கே தெரியாத ஒரு பார்ட்டிகிள் கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு மேட்டரை டிவைட் பண்ணிக்கிட்டே போறோம், சின்னதா ஒரு நம்ம ஏதாவது ஒரு இதை ஹாஃபா கட் பண்ணிக்கிட்டே போறோம்ல, அதே மாதிரி ஒரு வுட் எடுத்து கூட நம்ம கட் பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா ஃபைனலா கண்ணுக்கு தெரியாம ஒரு பார்ட்டிகிள் கிடைக்கும். அந்த பார்ட்டிகிள் என்னது கால்ட் ஆட்டம். கிளியரா? சோ அப்போ மேட்டரை நம்ம கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆட்டம் அப்படிங்கிறது வருது. ரைட்? சோ அப்போ மேட்டர்ல என்ன இருக்கு, கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம். புரியுதா? சோ அப்போ அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாமே தனியாவும் இல்ல. சோ அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணுது இன்னொன்னோட கம்பைன் ஆன ஸ்டேட்ல இருக்கு. சோ அப்போ அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அப்போ மேட்டர் அப்படிங்கிறது எதால மேடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் சொல்லலாம், ஆர்எல்ஸ் மாலிக்யூல்னு சொல்லலாம். சோ அப்போ ஆட்டம்ஸ் அப்படின்னா சிங்கிளா இருக்கிற ஆட்டம், மாலிக்யூல் அப்படின்னா என்னது ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனதை தான் நம்ம மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப ஏன் சார் ஆட்டம்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆட்டம்ஸும் கம்பைன் ஆகுதா? சோ அப்போ
எந்த ஆட்டம்ஸ்லாம் கம்பைன் ஆகுது அதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, சோ அப்ப ஆட்டம்னா என்ன சார், மாலிக்யூல்னா என்ன, அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அப்ப ஆட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னதுதான், ஆட்டம் தான். புரிஞ்சுக்க முடியுதா? சோ அப்போ சிங்கிளா இருக்கும்ல, ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், இந்த மாதிரி எல்லாமே சிங்கிளா இருக்கிறது எல்லாமே என்னது, ஆட்டம்ஸ். ஓகே, ஆனா மாலிக்யூல் அப்படின்னா மோர் தென் ஒன் ஆட்டம். ஓகேவா? சோ இப்போ மோர் தென் ஒன் ஆட்டம் அப்படிங்கிறது என்னது, 2 or 3 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப அந்த மாலிக்யூல்லையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஹோமோ அட்டாமிக், another one is ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஓகே, சோ அப்போ ஹோமோனா என்னப்பா, ஹோமோனா என்ன, what do you mean by ஹோமோ? ஹோமோனா என்ன வரும், சேம், ரைட்டா? சோ அப்போ ஹோமோனா மீனிங் என்ன, சேம். and another one is ஹெட்ரோ அட்டாமிக். clear? so அப்போ one is homo atomic, another one is hetero atomic molecule. so அப்போ புரிஞ்சுக்க முடியுதா? so அப்போ மாலிக்யூல்ல என்ன இருக்கு, சிங்கிளா ஒரே ஒரு ஆட்டமா சேர்ந்து மாலிக்யூலாவும் ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா வேற வேற ஆட்டம்ஸும் என்ன பண்ணலாம், கம்பைன் ஆகலாம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெட்ரோ அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அப்போ ஹோமோ அட்டாமிக்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் ரெண்டு ஹைட்ரஜன் கம்பைன் ஆனா அது ஹைட்ரஜன் மாலிக்யூல். இதே மாதிரி ரெண்டு நைட்ரஜன் கம்பைன் ஆனா அது நைட்ரஜன் மாலிக்யூல். ஆக்சிஜன் கம்பைன் ஆனா ஆக்சிஜன் மாலிக்யூல். சோ இந்த மாதிரி and so on போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ ஹோமோனா என்ன, சேம். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ சேம் ஆட்டம் கம்பைன் ஆனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோமோ அட்டாமிக். கிளியர்? தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ரோ அட்டாமிக். சோ அப்ப ஹெட்ரோ அட்டாமிக்னா மீனிங் என்ன, ஹெட்ரோனா என்ன, டிஃபரண்ட். புரியுதா? சோ அப்ப டிஃபரண்ட் ஆட்டம் கம்பைன் ஆனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெட்ரோ அட்டாமிக்னு சொல்லுவோம். ரைட்? சோ அப்போ ஹைட்ரஜனும் சிஎலும் கம்பைன் ஆனா HCl. சோ அப்ப இது என்னது, ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, குளோரின் ஆட்டம் இருக்கு. சோ அப்ப இது என்னது, ஹெட்ரோ அட்டாமிக். அண்ட் தென் H2O எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், என்னது, நம்ம ட்ரிங்க் பண்ற வாட்டர். ரைட்டா? சோ அப்போ அதுல ஹைட்ரஜனும் இருக்கு, ஆக்சிஜனும் சேர்ந்து இருக்கு. ரைட்? சோ இதுக்கு பேர் என்னது, ஹெட்ரோ அட்டாமிக். கிளியர்? சோ இவ்வளவுதான் என்னது, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல். ரைட்டா? சோ அப்போ ஒரு ஆட்டம்ல ஒரு ஆட்டம் கம்பைன் ஆனா என்னது, மாலிக்யூல்னு சொல்றோம். ரைட்? சோ அப்போ அந்த மாலிக்யூல்ல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா எத்தனை ஆட்டம்னாலும் இருக்கலாம். ஓகே, சோ அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அப்போ ஒரு மாலிக்யூல் எடுத்தீங்க அப்படின்னா அதுல எத்தனை ஆட்டம் வேணாலும் இருக்கலாம், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அட்டாமிசிட்டி. சோ அப்போ அட்டாமிசிட்டி அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்லலாம், சோ அப்போ அட்டாமிசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், number of atom present in molecule. Clear? Number of atom present in molecules. Clear? So atomicity na என்ன, ஒரு மாலிக்யூல்ல எத்தனை ஆட்டம்னாலும் இருக்கலாம், அந்த ஆட்டமை நம்ம கவுண்ட் பண்ணி சொன்னா அதுக்கு பேரு தான் என்னது, அட்டாமிசிட்டி. அப்ப இந்த அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது என்ன வேணாலும் வரலாம். கிளியர்? சோ அப்ப அந்த அட்டாமிசிட்டியை நம்ம கால்குலேட் பண்றது என்னது, வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஹெட்ரோ அட்டாமிக்ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஆட்டம் இருக்கு, இங்க HCl ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆட்டம் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின். சோ அப்போ இங்க அட்டாமிசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, 2. கிளியரா? சோ இதான் நம்ம ஒரு பெரிய மாலிக்யூல்ல கூட நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த அட்டாமிசிட்டிங்கிறது என்னது, மெயின் ரோலை பிளே பண்ணுது. ஓகே, சோ அப்ப அட்டாமிசிட்டிங்கிறது என்னது, சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை ஆட்டம் ஒரு மாலிக்யூல்ல இருக்கு. ஆனா அட்டாமிசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் மட்டும் கேக்குறாங்கன்னா என்ன பண்ணும், ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்றதை சொல்லணும். அதுதான் என்னது, அட்டாமிசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். கிளியரா? புரிஞ்சுக்க முடியுதா? சோ அப்ப அட்டாமிசிட்டினா என்னன்னு, சோ அட்டாமிசிட்டியை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சோ அட்டாமிசிட்டி, சோ அட்டாமிசிட்டிக்கு நான் இங்க ரெண்டு மாலிக்யூல் கொடுத்திருக்கேன். அப்போ மொத மாலிக்யூல் பாத்தீங்க அப்படின்னா H2SO4. ஓகே, அப்போ இதுதான் என்னது, ஓவரால் மாலிக்யூல். ரைட்டா? சோ அப்போ ஹைட்ரஜனோட அட்டாமிசிட்டி அப்படின்னு கேட்டா, ஹைட்ரஜனோட அட்டாமிசிட்டின்னு கேட்டா, ஹைட்ரஜன் அட்டாமிசிட்டி என்ன வரும், எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, ரெண்டு. கிளியர்? சோ அவ்வளவுதான், ஹைட்ரஜனோட அட்டாமிசிட்டின்னு கேட்டா ஜஸ்ட்
அங்க இருக்கிற நம்பர் இதான் என்னது ஹைட்ரஜனோட அட்டாமிசிட்டி ரைட். அப்ப இங்க சல்ஃபருக்கு எதுவுமே கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க என்ன இருக்கு 1 இருக்கிறதா மீனிங். சோ அப்ப 1ங்கிறது என்னது சல்ஃபர் அட்டாமிசிட்டி. ஓகே சோ அப்ப சல்ஃபர் அட்டாமிசிட்டி என்ன 1. தென் அடுத்து ஆக்சிஜன் பக்கத்துல என்ன போட்டிருக்காங்க 4 போட்டிருக்காங்க. அப்ப what do you mean by 4? 4 என்னப்பா ஆக்சிஜன் அட்டாமிசிட்டி. கிளியர். சோ அப்ப ஆக்சிஜனோட அட்டாமிசிட்டி என்ன 4 ரைட். அப்ப இந்த ஓவரால் மாலிக்யூலுக்கு பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிசிட்டி என்ன வரும்? சோ அப்ப அட்டாமிசிட்டி ஆஃப் மாலிக்யூல் என்ன வரும்? அட்டாமிசிட்டி ஆஃப் மாலிக்யூல் atomicity of molecule. So அப்ப molecule னு பாத்தீங்கன்னா 2 hydrogen plus 1 sulfur plus 4 oxygen. அப்ப totally we have 7. So அப்ப atomicity என்ன 7. புரிஞ்சுக்க முடியுதா? சோ அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? சோ அப்ப சல்ஃபியூரிக் ஆசிட்ல எத்தனை ஆட்டம் இருக்கு 7. அப்ப atomicity என்ன 7. கிளியர். சோ அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் அப்படின்னு கேட்டா ஹைட்ரஜனோட அட்டாமிசிட்டி மட்டும் கேட்டா என்னது 2. கிளியர். அவ்வளவுதான்ப்பா. சோ அப்ப அடுத்து போயிடலாமா? சோ அப்ப அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு மாலிகூல் கொடுத்திருக்கோம் C6H12O6. என்னப்பா இது நல்லா தெரிஞ்சது தானே? சோ அப்போ C6H12O6 அப்படின்னா என்னது குளுக்கோஸ் மாலிக்யூல் ரைட்டா. சோ அப்போ இங்க இருக்கிற 6 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் ஆட்டமோட அட்டாமிசிட்டி. சோ கார்பன் ஆட்டமோட அட்டாமிசிட்டி பார்த்தா என்னது 6. தென் அதுக்கு அடுத்து 12. what do you mean by 12? ஹைட்ரஜன் ஆட்டமோட அட்டாமிசிட்டி ரைட். சோ அட்டாமிசிட்டி என்ன கொடுத்திருக்காங்க 12. அவ்வளவுதான். தென் அடுத்து பாருங்க சிம்பிள் தானே. இங்க என்ன இருக்கு 6. சோ 6 எது கிட்ட இருக்கு ஆக்சிஜன். சோ ஆக்சிஜன் ஆட்டமோட அட்டாமிசிட்டி. சோ அட்டாமிசிட்டி என்ன வரும் 6. புரிஞ்சுக்க முடியுதா? அவ்வளவுதான் சிம்பிள். சோ அப்போ ஒவ்வொரு ஆட்டமுக்கு பார்த்துட்டோம். அப்ப டோட்டல் மாலிக்யூலுக்கு அட்டாமிசிட்டி ஆஃப் மாலிக்யூல் என்ன வரும்? அப்ப பாருங்க 6 கார்பன் இருக்கு, 12 ஹைட்ரஜன் இருக்கு, அடுத்து 6 ஆக்சிஜன் இருக்கு ரைட்டா. சோ அப்ப ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் 12, இது ஒரு 12. சோ அப்போ 24 அப்படிங்கிறது தான் என்னது அட்டாமிசிட்டி ஆஃப் குளுக்கோஸ். கிளியர். அவ்வளவுதான்ப்பா. சோ அப்ப அட்டாமிசிட்டினா என்னது ஒரு மாலிக்யூல்ல எத்தனை ஆட்டம் வேணாலும் இருக்கலாம், அந்த ஆட்டம் நம்ம கால்குலேட் பண்றது தான் என்னது அட்டாமிசிட்டி. கிளியர். எவ்ரிஒன் கிளியர். சோ அடுத்து போயிடலாமா? சோ அடுத்து क्वेश्चन பார்க்கலாமா? சோ அப்ப அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னது இதுக்கு क्वेश्चंस ரைட். சோ அப்ப இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க in a molecule having total atomicity 7. ஓகேவா? சோ அப்ப atomicity 7 னா என்ன மீனிங்? மாலிக்யூலோட atomicity 7 னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டம்ல அதாவது ஒரு மாலிக்யூல்ல 7 ஆட்டம்ஸ் இருக்கணும் in which 3 different types of elements. சோ அப்போ அதுல இன்னொன்னு என்னது 3 different types of elements இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப as well as என்னது 3 different types of element இருக்கணும். are present in fixed ratio. so fixed ratio அப்படிங்கிறது என்னது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல இருக்கணும். அடுத்து no any element has atomicity equal to 3. so அப்போ atomicity not equal to 3 அப்படி நம்ம பார்க்கணும். ஓகேவா? so அப்ப equal to 3 வரக்கூடாது. so அதான் என்னது no any element has atomicity equal to 3. so அப்போ அது வரக்கூடாதுன்னு அர்த்தம். so அப்போ atomicity 3 வந்ததுன்னா அதை சூஸ் பண்ண கூடாது ரைட். so அப்போ பார்த்துடலாமா? so அப்போ 7 atoms இருக்கணும், அதுக்கு அடுத்து டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கணும், ஆனா atomicity 3 மட்டும் வரக்கூடாது. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு 3 ஹைட்ரஜன், 1 பாஸ்பரஸ், 3 ஆக்சிஜன். சோ அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா atomicity 7 ரைட்டா. சோ அப்ப atomicity 7 வந்துருச்சு. தென் 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்கா ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன் ரைட் அது இருக்கு. தென் no any element has atomicity equal to 3. so அப்ப atomicity of hydrogen என்னது 3, atomicity of phosphorus 1 பிரச்சனை இல்ல, atomicity of oxygen என்னது 3. அப்போ 3ங்கிறது பிரசன்ட் ஆகுது. சோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது.
புரிஞ்சுக்க முடியுதா? சோ அப்ப அட்டாமிசிட்டி இங்க 3 வர்றதால என்ன ஆகாது, நமக்கு இது ஆன்சரா வராது. ரைட். தென் அடுத்து பாருங்க, எத்தனை எலிமெண்ட் இருக்கு? ஹைட்ரஜன் 2, சல்ஃபர் 1, தென் அதுக்கு அடுத்து ஆக்சிஜன் 4. சோ அப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 7 வரும் ஆப்வியஸா. 3 ஆட்டம் இருக்கா? ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் 3 ஆட்டம் இருக்கு. தென் atomicity not equal to 3. So அப்போ not equal to 3. So அப்போ 2 and 1 4 தான் இருக்கு. So அப்போ ஆப்வியஸா இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகே. ஆனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரிமைனிங் காம்பவுண்ட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா எம்சிக்யூ டைப்ல நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் தான் என்னவா இருக்கும், ஆன்சரா இருக்கும். ஸோ அப்போ சி அண்ட் டி ஏன் ஆன்சரா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சோடியம், ஹைட்ரஜன், ஸோ இப்போ சோடியம் 1 டைம் இருக்கு, ஹைட்ரஜன் 2 டைம் இருக்கு, பாஸ்பரஸ் 1 டைம் அண்ட் ஆக்சிஜன் 3 டைம். ஸோ அப்போ அட்டாமிசிட்டி 7. ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா சோடியம், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன் எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு? 4 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. ரைட்டா? ஆனா நமக்கு என்னது 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருந்தாலே போதும்ல. கிளியர்? சோ அதுக்கு அடுத்தும் பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிசிட்டி ஈக்குவல் டு 3 வந்துருச்சு. சோ அதனால என்னது இந்த ஆப்ஷன் வராது. தென் அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் பாருங்க. சோ அப்போ 3 எலிமெண்ட் இருக்கு அண்ட் 7 அட்டாமிசிட்டி இருக்கு, பட் 3 அப்படிங்கிறது வர்றதால இந்த ஆப்ஷன் வராது. புரிஞ்சுக்க முடியுதா? ஆப்ஷன் பி ஏன் அட்டாமிசிட்டி கரெக்ட் அப்படிங்கிறது. அப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷனை நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். கிளியர்? தென் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? எவ்ரி ஒன் கிளியர்? ஓகே. சோ அப்போ இந்த மாலிக்யூல் பாருங்க. சோ அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, in a molecule of an element atomicity of the element is 4. so atomicity of the element is 4, but when it combine with other element its atomicity changes. okay. so அப்ப combine ஆகும்போது என்ன பண்ணணும், அந்த எலிமெண்டோட atomicity change ஆகணும். which of the following pair follows that? சோ அப்போ இந்த பேர்ல ஃபர்ஸ்ட் அட்டாமிசிட்டி 4 இருக்கு, தென் அதுக்கு அடுத்து அது கம்பைன் ஆகும்போது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. சோ அப்போ பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க. சோ அப்போ பாஸ்பரஸோட அட்டாமிசிட்டி அப்படின்னா லைக் 4 தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சோ அப்போ 4 பாஸ்பரஸ் இருக்கு தனியா, அண்ட் கம்பைன்ட் ஆகும் போதும் 4 பாஸ்பரஸ் இருக்கு. அப்போ ஆப்வியஸா என்ன ஆகாது, இந்த ஆப்ஷன் வராது. தென் அடுத்து பாருங்க சல்ஃபர். சோ அப்போ சல்ஃபரோட அட்டாமிசிட்டி 4, ரைட்? ஆனா கம்பைன் ஆகும் போதும் சிமிலரா இருக்கிறதால இந்த ஆப்ஷன் என்ன ஆகாது, வராது. தென் அடுத்து பாருங்க, இங்க பாஸ்பரஸ் 4 இருக்கு, ஆனா இங்க 1 தானே இருக்கு. சோ அப்ப கம்பைன் ஆகும்போது என்ன ஆயிருச்சு, சேஞ்ச் ஆயிருச்சா அட்டாமிசிட்டி. அப்போ இந்த பேர் தான் என்னது, ஃபர்ஸ்ட் 4 அட்டாமிசிட்டி இருக்கு, தென் அதுக்கு அடுத்து சேஞ்சஸ் நடந்துருச்சு. சோ அப்போ இதுதான் என்னது, ஆப்வியஸ்லி ஆன்சர். அண்ட் அடுத்து பாருங்க செக் பண்ணிடலாமா? சோ அப்போ சோடியமுக்கு அதாவது சல்ஃபருக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அட்டாமிசிட்டி 2 இருக்கு, ஆனா நமக்கு என்ன தேவை, 4 தேவை. சோ அப்போ ஆப்வியஸா இந்த இடத்துலயே ஆன்சர் நமக்கு வரல. கிளியர்? சோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? அவ்வளவுதான்ப்பா, சிம்பிள் தான். சோ அப்போ அட்டாமிசிட்டினா என்ன அடிச்சு விட்டுலாமா? சோ அப்போ அட்டாமிசிட்டினா என்ன, எத்தனை ஆட்டம் இருக்கு அண்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்து என்ன பண்ணணும், செக் பண்ணணும். கிளியர்? அப்ப இந்த செக் பண்றது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எங்கெல்லாம் நம்ம கால்குலேஷன் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துலலாம் இந்த அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வரப்போகுது. கிளியர்? ரைட்? சோ அப்போ புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், அடுத்து போயிடலாமா? ஓகே. சோ அப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ அப்போ கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா பேசிக்கா என்னப்பா தேவை, என்ன தேவை, என்ன நினைக்கிறீங்க நீங்க? லேபுக்கு போகணுமா, ஏதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் ஊத்தி ஏதாவது ரியாக்ஷன்லாம் ஏதாவது பண்ணணுமா? சோ அப்போ கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா என்ன பண்ணணும், ஈக்குவேஷனா எழுதி பார்க்கணுமா? சோ அப்போ கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா பேசிக்கா என்ன தேவை அப்படின்னு கேக்குறேன். என்ன தேவை அப்படின்னா கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு பேசிக்கா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து முத மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ மேக்ஸ் படிக்கும் போது பேசிக்கா என்ன படிச்சீங்க, எடுத்த உடனே ஃபார்முலா படிச்சீங்களா, எடுத்த உடனே போயிட்டு ஆட் பண்ணி எவ்வளவு கொடுத்தாலும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி எல்லாமே பண்ணிடுவீங்களா? ஸோ அப்போ மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க அதோட பேசிக்கான டேபிள்ஸ் படிச்சிருப்பீங்க. கிளியரா? ஸோ அதே மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரிக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கு. என்ன டேபிள்? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன டேபிள் இருக்கு? நம்ம கெமிஸ்ட்ரியோட
பேசிக்கா என்ன இருக்கு? பீரியாடிக் டேபிள் இருக்கு. ரைட்டா? அப்ப அந்த பீரியாடிக் டேபிள தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம பார்க்க போறோம். சார் பீரியாடிக் டேபிள்லாம் நாங்க பார்த்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தோணலாம். பார்த்துருப்பீங்க, ஆனாலும் இப்படி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த பீரியாடிக் டேபிள படிக்காததால ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத நாங்க இத்தனை வருஷமா பார்த்ததால சொல்றோம். ஓகே, பீரியாடிக் டேபிள்ல படிச்சு நம்ம என்ன சார் பண்ணிட முடியும் அப்படின்னா அதுலதான் இருக்கு மேட்ரே. ஓகே, சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளால கால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா நம்ம எப்படி 10வது ஸ்டெப்ல போய் எடுத்து வைப்போம்? அப்போ பேசிக் நீங்க ஒழுங்கா படிச்சிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் நீங்களே ரிசர்ச் அளவுக்கு கூட என்ன பண்ண முடியும், உங்களால எடுத்துட்டு போக முடியும். ஓகேவா? சோ இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு என்ன தலையில புதுசா எதுவும் பிரெயின் எதுவும் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? அப்படி கூட ஒரு ரிசர்ச்ல நடந்தது. நம்ம ஐன்ஸ்டீன் இருக்காருல்ல, அவருக்கு ஆக்சுவலா ஐக்யூலாம் அதிகம்னு சொன்னாங்க. அதனால அவரோட பிரெயின் எடுத்து என்ன பண்ணாங்க, டெஸ்ட்லாம் பண்ணாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கோ அதே தான் அவருக்கும் இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, பேசிக்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதால அவர் அவ்வளவுக்குள்ள ரிசர்ச் ஓரியன்டா அவரால் என்ன பண்ண முடியுது. அப்போ கெமிஸ்ட்ரி தெரியணும் அப்படின்னா பேசிக் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கால் வைக்க முடிஞ்சாதான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு உங்களால என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்ப இந்த பீரியாடிக் டேபிள எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எங்களோட கைடன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், மொத்த கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த பேசிக் தெரிஞ்சா. ஓகே, சோ அந்த லெவலுக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அப்போ பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். சோ அப்போ பீரியாடிக் டேபிள் ஏன் சார் படிக்கணும்? அதுல நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அதை ஏன் சார் படிக்கணும் அப்படின்னா, நம்ம முத ஒண்ணு பேசணும். நம்ம கண்ணால பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? மேட்டர், எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். ரைட்டா? சோ அப்போ மேட்டர் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஆப்ஜெக்ட். ரைட்டா? அப்போ இந்த மேட்டரை நம்ம டிவைட் பண்ணும்போது அல்டிமேட்டா ஒரு பார்ட்டிகிள் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம். லைக் சோ அப்போ அந்த பார்ட்டிகிள், அந்த ஆட்டம் தான் என்னது, அந்த ஆட்டம் தான் என்னது நமக்கு பீரியாடிக் டேபிள்ல கொடுத்துருக்காங்க. சரி சார், அதையும் நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உடன் டேபிள் எடுத்து உடைக்கிறோம். ஓகே, அப்போ உடன் டேபிள நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே போகும்போது அல்டிமேட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆட்டம் கிடைக்கும். அந்த ஆட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் ஆட்டம். அதுவும் எங்க வச்சிருக்காங்க? பீரியாடிக் டேபிள்ல வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? கார்பன் ஆட்டம்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரைட்? தென் அதுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரும்பு ஒரு கம்பி எடுத்து நம்ம என்ன பண்றோம், ஒரு பார் எடுத்து டிவைட் பண்ணிக்கிட்டே போறோம். சோ அப்போ அங்க என்ன கிடைக்கும்? அயன் ஆட்டம் கிடைக்கும். ஓகே, சோ அப்போ அயன் பார் எடுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே போனா அது என்ன கிடைக்கும்? அயன் ஆட்டம் கிடைக்கும். அப்ப அந்த அயன் ஆட்டம் எங்க இருக்கு? பீரியாடிக் டேபிள்ல இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ மேட்டரை நம்ம டிவைட் பண்ணா நமக்கு ஃபைனலா கிடைக்கிறது என்னது? ஆட்டம். அப்போ அந்த ஆட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா 118 ஆட்டம்ஸ் என்ன பண்ணுது, இருக்கு. அப்போ இந்த உலகத்துல உள்ள எதனாலும் நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா கிடைக்கிற ஆட்டமை நம்ம பீரியாடிக் டேபிள்ல வச்சுட்டாங்க. இதை போய் நம்ம கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சாலும் வேஸ்ட். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஓரியன்டா யூஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தர் சொன்னதே நம்ம போய் சொன்னா நம்ம பெரிய ஆயிட முடியுமா? முடியாது. ரைட்டா? அதையே நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதவே சயின்டிஸ்ட் சொல்லும் போது அக்செப்ட் பண்ணல யாரும். அதுக்கடுத்து அவங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணி IUPACல இருந்து ரெக்கமெண்டேஷன்ல இருந்து அவங்க தான் என்ன பண்றாங்க, அப்ரூவ்ட்லாம் கொடுக்குறாங்க. ரைட்டா? சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதை அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண நம்ம பழகணும் அப்படின்னா ஈஸியா என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டாலும் இங்க என்ன பண்ண முடியும், ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? சோ அப்போ பீரியாடிக் டேபிள்ல 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ரைட்டா? அப்ப இந்த 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு சார், அது எல்லாத்தையும் படிக்கணுமா சார் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். எல்லாத்தையும் படிக்கணுமா? நான் உங்ககிட்ட கேக்குறேன், எல்லாத்தையும் படிக்கணுமா? எஸ் ஆர் நோ? சோ அப்போ நோ, அதுதான் உண்மையான ரீசன். எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. சோ அப்போ எங்களோட கைடன்ஸ்ல நீங்க கரெக்டா படிச்சா போதும். ஓகே, சோ அப்போ பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 1 to 30 எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், படிக்கணும். அதுவும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 to 30 எலிமெண்ட்ஸ ஆர்டரை மாத்தாம படிக்கணும். ஓகே,
ஸோ ஆர்டரை மாத்தாம படிக்கணுமா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆர்டரை மாத்தாம படிச்சா நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ண போற எல்லா கேல்குலேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டரை மாத்தாம என்ன பண்ணணும், 1 to 30 எலிமெண்ட்ஸை அப்படியே படிக்கணும். ஓகே, ஸோ அப்போ அட்டாமிக் நம்பரை என்ன பண்ண வேணாம், மெமரைஸ் பண்ண வேணாம். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ அட்டாமிக் நம்பரை மெமரைஸ் பண்ணாம 1 to 30 எலிமெண்ட்ஸை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு எலிமெண்ட் கேட்டா நீங்களே என்ன பண்ண முடியும், அட்டாமிக் நம்பரை சொல்ல முடியும். எப்படின்னு தெரியுமா? நீங்க ஆர்டரை மாத்தாம படிக்கும் போது சைமல்டேனியஸா அதுலயே ஆர்டர் வந்துருது, அட்டாமிக் நம்பர் வந்துருது. அப்போ பாருங்க, இது பீரியாடிக் டேபிளா? ஸோ இப்போ பீரியாடிக் டேபிள்ல 1 என்னது, ஹைட்ரஜன். இப்போ நான் திடீர்னு உங்கள்கிட்ட அட்டாமிக் நம்பர் 8ன்னு கேட்கிறேன். ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் 8னா, ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் 8னா நீங்க ஆர்டர் மாத்தாம படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ அப்போ 8th ஆக்சிஜன் முடிஞ்சிருச்சு. அப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன இருக்கும், 8 தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ திடீர்னு குரோமியம்னு கேட்கிறேன். ஸோ அப்போ குரோமியம்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க, அந்த 30 எலிமெண்ட் படிச்சிருந்தா உங்களால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ குரோமியம்னு கேட்டா என்ன பண்ணும், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம். அடுத்து ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம். 24th வருது. அப்ப 24 தான் என்னது, செக் பண்ணி பாருங்க. அப்ப 24th தான் என்னது, குரோமியம். புரிஞ்சுக்க முடியுதா? சோ அப்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுதா? சோ அப்போ ஆர்டரை மாத்தாம படிச்சுட்டோம் அப்படின்னா நீங்க அட்டாமிக் நம்பரை என்ன பண்ண வேணாம், மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ரைட்? ஓகே சார், அப்ப இது மட்டும் தான் சார் கிடைக்குதா எங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டாமிக் நம்பரை நீங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 1 to 20 எலிமெண்ட்ஸ்க்கு நம்மளால என்ன பண்ண முடியும், அட்டாமிக் நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மாஸ் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸப்ட் நமக்கு ஹைட்ரஜன். ஸோ அந்த ஹைட்ரஜனுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மாஸ் நம்பர் என்ன இருக்கு, நமக்கு 1 இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இந்த கீழே கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹைட்ரஜனுக்கு மட்டும் என்னது, 1. ஸோ அப்போ 1 to 30 எலிமெண்ட்ல 1, அதாவது ஹைட்ரஜன் டு கால்சியம் நமக்கு அட்டாமிக் நம்பரை, இப்ப ஹைட்ரஜன் கூட போட வேணாம், ஏன்னா ஹைட்ரஜனுக்கு நமக்கு 1 தானே இருக்கு, அட்டாமிக் நம்பரும் 1 தான், மாஸ் நம்பரும் 1 தான். ஓகே, சோ அப்போ ஹீலியம்க்கு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து நமக்கு அட்டாமிக் நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், மாஸ் நம்பர் கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துடலாமா? சோ அப்ப செக் பண்ணி பாருங்க. சோ அப்போ ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2. சோ அப்போ மாஸ் நம்பர் பாருங்க 4 வருதா? சோ அப்போ 2 2s என்னது 4. கிளியர்? தென் அடுத்து லித்தியம் பாருங்க அட்டாமிக் நம்பர் 3. சோ அப்போ மாஸ் நம்பர் பாருங்க 6.9 வரும். ஆக்சுவலா இது வந்து என்னது, ஆக்சுவல் ரூல் கிடையாது. சோ அப்போ இது வந்து என்னது, ட்ரிக். ஓகேவா? சோ அப்போ இதை வச்சு நம்ம போட்டா என்னது, ஆல்மோஸ்ட் கரெக்டா வரும். பட் இதுக்கான ரீசனை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சாப்டர்ல ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதில் நம்ம திரும்ப நல்லா படிப்போம். ஓகே, ஆனா இது தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியும், ஈஸியா உங்களால கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க பெரிலியம். ஸோ பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4, மாஸ் நம்பர் 8 வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா என்னது 9. ஆனா நீங்க 9க்கு பதிலாக 8 போட்டாலும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட்லி நம்ம அந்த ஆன்சரை கொடுக்க முடியும். 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அப்படிங்கறத நம்ம கரெக்டா என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். தென் அதுக்கு எடுத்து பாருங்க போரான் அட்டாமிக் நம்பர் 5. ஸோ மாஸ் நம்பர் 10. தென் இதுக்கு அடுத்து கார்பன் அட்டாமிக் நம்பர் 6. அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 12. ஸோ அப்போ நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. அது 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 14. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி நம்ம 1 to 20 எலிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாலே அந்த அட்டாமிக் நம்பரை வச்சு மாஸ் நம்பரும், அதாவது அட்டாமிக் மாஸும் நம்மளால என்ன பண்ண முடியும், 1 to 20 எலிமெண்ட்டுக்கு மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது வரைக்கும் நீங்க எலிமெண்ட்டை படிக்கல அப்படின்னா இன்னைக்கு படிச்சிருங்க. ஓகே, அப்போ 1 to 30 படிக்கல சார் அப்படின்னா 1 to 10 ஃபர்ஸ்ட் ஆர்டரை மாத்தாம படிங்க. தென் அதுக்கு அடுத்து 11ல இருந்து 20 வரைக்கும் ஆர்டர் மாத்தாம படிங்க. அடுத்து 21ல இருந்து 30 படிங்க. கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணிடலாம், படிச்சு முடிக்க முடியும். ரைட்? கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் என்னது கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் நீங்க பீரியாடிக் டேபிளோட அப்ரோச். ஓகே, அப்ப இது தெரிஞ்சாலே என்ன பண்ண முடியும்,
கம்ப்ளீட்டா நமக்கு கெமிஸ்ட்ரி இருக்கிற எல்லா கான்செப்டும் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகே, அப்ப எலிமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆர்டரை மாத்தாம மெமரைஸ் பண்ணணும். ரைட். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் 30 எலிமெண்ட்ஸை மெமரைஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் வேலை. ஓகே, ஸோ அப்போ எவ்ரி கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பீரியாடிக் டேபிள்ல இருந்து என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பா இந்த 30 எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ரைட். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ட்ரிக்ஸ். ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் தான் இப்போ நாங்கள் படிச்சிட்டோமே சார், அதுல என்ன சார் ட்ரிக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ அதுலேயும் ட்ரிக் இருக்கு. என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போற ட்ரிக். ஓகே, ஸோ அப்போ அந்த ட்ரிக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் நம்பர். ஸோ மேஜிக் நம்பர்னா என்ன சார் அப்படின்னா, மேஜிக் நம்பர்லாம் இல்லை, லாஜிக் நம்பர் தான். ஆனால் அந்த நம்ம நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர்ஸை நம்மளால படிச்சுக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ அந்த மேஜிக் நம்பர் என்ன பார்த்துடலாமா. ஸோ அப்போ மேஜிக் நம்பர் அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை, அட்டாமிசிட்டி தான். ஸோ அப்போ அட்டாமிசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாமா. இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சைடு ஹைட்ரஜன் இருக்கும், இங்க ஹீலியம் இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க 2 எலிமெண்ட் இருக்கும், அடுத்து இங்க ஒரு 6 எலிமெண்ட் இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எத்தனை, 6 + 2 8 எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட். அடுத்த பீரியட்லயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க ஒரு 2 எலிமெண்ட் இருக்கும், இங்க ஒரு 6 எலிமெண்ட் இருக்கும். அப்போ அடுத்து ஒரு 8. அடுத்து d ஆர்பிட்டால் 10 எக்ஸ்ட்ராவா இன்வால்வ் ஆயிடும். ஓகே, சோ அப்போ 8 + 10 18. தென் அடுத்தும் பாத்தீங்க அப்படின்னா again 10 ஆட் ஆகும். சோ அப்போ அடுத்தும் 18. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாந்தனம் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் வருது. அப்ப அந்த லாந்தனம்ங்கிற எலிமெண்ட் மாதிரியே இந்த வருதா, லாந்தனம் அப்படிங்கிற எலிமெண்ட் மாதிரியே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 14 எலிமெண்ட், ஒரு 14 எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுது, சிமிலரா இருக்கு. லாந்தனைடு மாதிரியே ஒரு 14 எலிமெண்ட் சிமிலரா இருக்குன்னா அந்த லாந்தனைடுக்கு மேலேயே நம்ம இந்த மாதிரி திரும்ப திரும்ப பாக்ஸ் போட்டு அதுக்கு மேல வைக்க முடியுமா, மேல மேல நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஒன் ஓவர் ஹியரா. சோ அப்ப அதை நம்ம பார்க்க முடியுமா. சோ அப்ப அந்த லாந்தனம்க்கு மேலேயே நம்ம சீரியம், பிரிசோடிமியம், நியோடிமியம், புரோமித்தியம், சமாரியம் இதெல்லாம் நம்ம மேலேயே வச்சோம்னா நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. ரைட்டா. சோ ஆப்வியஸ்லி முடியாது. அப்போ அதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுதான் நம்ம என்ன பண்றோம், அப்படியே எடுத்து கீழே அந்த 14 எலிமெண்டே நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே ஸ்பிளிட் பண்ணி விட்டுறோம். புரியுதா. அப்போ ஆல்ரெடி ஒரு 18 இருக்கு, அந்த 18ஓட 14 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 32 வரும். கிளியர். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பீரியட்லயே சிமிலர்லி இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்டினம் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. அந்த ஆக்டினம் மாதிரியே ஒரு 14 எலிமெண்ட். அப்ப அதையும் எங்க வைக்க முடியும், இடம் இல்ல, அதையும் எடுத்து என்ன பண்ணிடுறோம், அப்படியே கீழே ஸ்பிளிட் பண்ணி விட்டுறோம். ரைட். ஸோ அப்போ அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்த பீரியட்ல என்ன இருக்கு, 32. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மேஜிக் நம்பர்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் மேஜிக் நம்பர், 2 8 8 18 18 32 32. சரி சார், இந்த நம்பர் தெரியறதுக்கும் எங்களுக்கு பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற அட்டாமிக் நம்பருக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இருக்கு. பார்த்துடலாமா என்ன அப்படிங்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே மெஸ்மரைஸ் ஆவீங்க. ஏன் அப்படின்னா இந்த நம்பர் தெரியாமே அவ்வளவு நாள் இருந்தோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ இந்த நம்பர் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும் பாருங்க, என்ன பண்ணும். ஸோ அப்போ எலிமெண்ட்ஸை நம்ம 30 எலிமெண்ட்ஸை பீரியட்ல ஆர்டர் மாத்தாம படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்டான குரூப்பை மட்டும் நம்ம படிக்கணும். ஓகேவா. அப்ப பீரியாடிக் டேபிள்ல ஏன் இந்த மாதிரி ஒரு குரூப் வச்சிருக்காங்க, அதான் மேல இருந்து கீழே வர்றதை நம்ம குரூப்னு சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரி ஒரு குரூப் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்குலாம் என்ன இருக்கும், சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகே, அப்ப அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதால குரூப் வைஸா நம்ம என்ன பண்ணணும், எலிமெண்ட்ஸை படிக்கணும். ஓகே, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம். ரைட்டா. சோ அப்ப இதான் என்னது, ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட். ஓகே, இதுல நிறைய பேர் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ரைட்டா. 30 எலிமெண்ட்ஸ் நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சார் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும், இந்த பொட்டாசியம் முறைக்கு அட்டாமிக் நம்பர் உங்களால சொல்ல முடியும். நான் இப்ப திடீர்னு பிரான்சியமோட அட்டாமிக் நம்பர்னு கேட்கிறேன், அப்ப எப்படி சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு தான் என்ன தெரியணும், நமக்கு மேஜிக் நம்பர் தெரியணும். செக் பண்ணிடலாமா. ஸோ இப்போ மேஜிக் நம்பரை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ
அந்த 30 எலிமெண்ட் படிச்ச உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சொல்லுங்க. ஸோ இப்போ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 1. லித்தியமுக்கு என்ன வரும்? 3. சோடியமுக்கு என்ன வரும்? 11. பொட்டாசியமுக்கு 90 வருமா? ஸோ இப்போ 30 எலிமெண்ட் படிச்சா இது வரைக்கும் தெரியும், ரைட்? அப்போ ருபிடியமுக்கு என்ன வரும்? அது கூட ஒருத்தங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து சிசிஎம்க்கு என்ன வரும்? பிரான்சியமுக்கு என்ன வரும்? அதுக்கு மேஜிக் நம்பர் தெரிஞ்சா ஈஸியா வரும். எப்படின்னு பாருங்க. இந்த மேஜிக் நம்பர் இருக்கா, இதை அப்படியே என்ன பண்ணிருங்க, இந்த எலிமெண்ட்ஸ்க்கு முன்னாடி எழுதிருங்க. 2, 8, 8, 18, 18, 32, 32, ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் என்னது? மேஜிக் நம்பர். அப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போறோம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 வருதா? 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 3 வருதா? ஸோ அதான் என்னது? லித்தியமோட அட்டாமிக் நம்பர். 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 11 வருதா? அப்போ 11 தான் என்னது? சோடியமோட அட்டாமிக் நம்பர். 11ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 19. ஸோ அப்போ 19 தான் என்னது? பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர். இப்போ சொல்ல முடியுமா? ருபிடியமுக்கு 19ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 19ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்னப்பா வரும்? 37. ஓகே, ஸோ இப்போ 37 தான் என்னது? ருபிடியமோட அட்டாமிக் நம்பர். ஸோ இப்போ 37ஐயும் 18ஐயும் திரும்ப ஆட் பண்ண போறோம். ஸோ என்ன வரும்? 55 வரும். ஸோ இப்போ 55 தான் என்னது? சிசிஎமோட அட்டாமிக் நம்பர். தென் 55ஐயும் 32ஐயும் ஆட் பண்ண போறோம். என்ன வரும்? 87. அப்போ புரிஞ்சுக்க முடியுதா? பிரான்சியமோட அட்டாமிக் நம்பரை நம்மளால எப்படி சொல்ல முடியும்? 87, ரைட்? ஸோ அப்போ இஃப் யூ நோ த மேஜிக் நம்பர், யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் ஆல் த எலிமெண்ட் அட்டாமிக் நம்பர். இஃப் யூ நோ த எலிமெண்ட் குரூப் வைஸ், ஓகேவா? ஸோ அப்போ குரூப் வைஸா என்ன பண்ணணும்? படிக்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லுவேன், அதை மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா அழகா என்ன பண்ணிட்டு போகலாம், ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 30 எலிமெண்ட்ஸை படிக்காதவங்க என்ன பண்ணிருங்க, 30 எலிமெண்ட்ஸை பீரியட்ல அப்படியே படிச்சிருங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்து இந்த மாதிரி குரூப் வைஸா படிச்சீங்க அப்படின்னா எந்த எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் கேட்டாலும் என்ன பண்ண முடியும், உங்களால சொல்ல முடியும், ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது என்னது? நீங்க 30 எலிமெண்ட், ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து இந்த கான்செப்டுக்கு வரணும். ஸோ அப்படியே 1 by 1 நம்ம கிளாஸ்ல எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற ரூலோட சொல்லுவோம். அப்போ ஈஸியா என்ன பண்ண முடியும், உங்களால படிச்சுக்க முடியும், ரைட்? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இதான் என்னது? அட்டாமிக் நம்பரை நம்ம கால்குலேட் பண்றதுல உள்ள திங்ஸ், ரைட்? ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ அப்போ அட்டாமிக் மாஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ அப்போ அட்டாமிக் மாஸ்னா என்ன? பீரியாடிக் டேபிளில் நமக்கு 1 to என்னது 1 to 20 எலிமெண்ட்டுக்கு அதோட மாஸ் நம்பர் எப்படி இருக்கும்? அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்கும்? 2 into அட்டாமிக் நம்பர், ரைட்டா? 2 into அட்டாமிக் நம்பர். கிளியரா? ஸோ இதே தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி பேசியிருந்தோம், ரைட்டா? ஸோ அப்போ ஒரு ஆட்டமுக்கு அட்டாமிக் மாஸ் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அட்டாமிக் நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். பட் ஹைட்ரஜனுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு மட்டும் என்னது 1 தான் வரும். கிளியரா? ஸோ அதான் என்னது அட்டாமிக் நம்பர். எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ அப்போ அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம மாஸ் நம்பர் கண்டுபிடிச்சிடுறோம், ரைட்டா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இதுதான் என்னது அட்டாமிக் மாஸ். ஸோ இப்போ பீரியாடிக் டேபிளில் இருக்கிறது தான் என்னது அட்டாமிக் மாஸ். ஸோ அப்போ அந்த அட்டாமிக் மாஸை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட் ஆர்டரை மாற்றாமல் படித்தாலும் என்ன பண்ண முடியும், நீங்களே கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். கிளியர்? தென் அதுக்கு அடுத்து மாலிகுலார் மாஸ். ஸோ இப்போ மாலிகுலார் மாஸ்னா என்ன சார் அப்படின்னா, மாலிகுல்னா என்ன, அட்டாமிசிட்டின்லாம் பார்த்தோம்ல. ஸோ அப்போ ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனால் என்ன பண்ணும், மாலிகுல் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு மாலிகுலுக்கு நமக்கு மினிமமா என்ன இருக்கணும், 2 ஆட்டம்ஸ் இருக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனால் யூ வில் கெட் மாலிக்யூல், ரைட்டா? ஸோ அப்போ மாலிகுலர் மாஸ் எப்படி சார் கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் என்ன பண்ணணும், எடுத்து எழுதிக்கணும், ரைட்? ஸோ அப்போ மாலிக்யூல் அப்படின்னா என்னது? ஸோ அப்போ மாலிக்யூல் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனே என்னதுதான் மாலிக்யூல், ரைட்டா? 2 ஹைட்ரஜன் கம்பைன் ஆனால் அது என்னது மாலிக்யூல். அப்போ இதோட மாஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் என்ன, 1. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது 2, அவ்வளோதான். ஸோ அப்போ H2ஓட மாலிகுலார் மாஸ் என்னது 2, புரியுதா? ஸோ 2 கிராம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
அடுத்து நம்ம HCl எடுத்துக்கலாம். ஸோ இப்போ HCl பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு நமக்கு 1ன்னு தெரியும். தென் அதுக்கு அடுத்து சிஎலுக்கு சிஎலோட அட்டாமிக் மாஸ் அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல பார்க்கணும். அப்போ பீரியாடிக் டேபிள்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா குளோரினுக்கு அட்டாமிக் நம்பர் 17. அப்போ 17னா என்ன வரும்? 34 வருமா? பட் 35.5 அப்படிங்கிறது என்னது எக்ஸாக்ட் நம்பர். ஓகே, ஸோ இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 36.5 கிராம். கிளியர்? அவ்வளவுதான். ஸோ இதான் என்னது மாஸ் நம்பர். புரிஞ்சுக்க முடியுதா? தென் அதுக்கு அடுத்து N2 கேஸ். ஸோ இப்போ N2 கேஸுக்கு மாலிகுலார் மாஸ் சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் தான் என்னது மாலிகுலார் மாஸ். சிம்பிள். ஸோ அப்போ நைட்ரஜன், ஒரு நைட்ரஜனோட மாஸ் என்ன வரும் அப்படின்னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒரு நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னப்பா? 7, ரைட்டா? அப்போ அதோட மாஸ் நம்பர் என்ன இருக்கும்? 14. ஸோ அப்போ அது 2 டைம்ஸ் இருக்கா? ஸோ அப்போ 2 into 14 என்ன வரும்? 28. கிளியர்? ஸோ இவ்வளவுதான் என்னது மாலிகுலார் மாஸ். ஸோ அப்போ மாலிகுலார் மாஸ்னா என்னது? சிம்பிள். சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் தான் என்னதுப்பா? மாலிகுலார் மாஸ். கிளியர்? எவ்ரிஒன் கிளியர்? அடுத்து போயிடலாமா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ண முடியும்? அடுத்து உள்ள கான்செப்ட்ல இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னும் ஈஸியா புரியும். கிளியர்? ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ இப்போ பாருங்க, நேம் இன்டு ஃபார்முலா. ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மாலிகுலார் நேம் அதாவது காம்பவுண்டோட நேம், நம்ம கெமிஸ்ட்ரியில இருக்கிற காம்பவுண்டோட நேமை ஃபார்முலாவா நம்ம எப்படி மாத்தலாம்? ஓகேவா? ஸோ இப்போ எலிமெண்டல் ஃபார்முலாவை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னது நேம் இன்டு ஃபார்முலா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்டோட நேம் கொடுக்குறேன். அந்த நேமை நீங்க மாற்ற முடியுதா அப்படிங்கிறத இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் வந்து பேரியம் குளோரைட். ஓகே, பேரியம் குளோரைட். ஸோ இப்போ பேரியம் குளோரைடோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு தெரியணும். ஓகே, ஸோ அப்போ பேரியம் குளோரைடோட ஃபார்முலா எழுதிட்டீங்களா? என்ன எழுதினீங்க? பேரியம் குளோரைட் எழுதினீங்களா? அப்ப இது கரெக்ட் தானா? ஸோ இப்போ பேரியம் குளோரைட் கரெக்டா இது? ஸோ இப்போ பேரியம் குளோரைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா BaCl2 வரும். ஸோ அப்போ ஏன் BaCl2 வருது? எனி ஐடியா? ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நீங்க இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ பேரியம் குளோரைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த 2 வருது அப்படின்னா அதுதான் என்னது பேரியமோட சார்ஜ். அப்போ உங்களுக்கு சார்ஜ் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா என்ன பண்ண முடியும்? உங்களால நேம்ல இருந்து ஃபார்முலாவா மாற்ற முடியும். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான சார்ஜஸை வந்து நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த சார்ஜஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும்? உங்களால் எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும்? உங்களால் அந்த நேம்ல இருந்து ஃபார்முலாவா மாற்ற முடியும். ஓகே, ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க +1 சார்ஜ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் அந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இப்போ பாருங்க அமோனியம் இருக்கு. அப்போ அமோனியம் அப்படின்னா NH4 அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, ஓகே சார், அப்போ இந்த சார்ஜஸ் தெரிஞ்சிச்சுன்னா எங்களால் எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன்னா பேரியம் குளோரைட். அப்போ பேரியம் அப்படின்னா என்னது? Baன்னு தெரியும். ரைட்? அப்போ அதோட சார்ஜை நீங்க இந்த டேபிள்ல இருந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா பேரியம் இங்க என்ன இருக்கு? +2 இருக்கு. ரைட்டா? தென் அதுக்கு அடுத்து குளோரைடு அப்படிங்கிறது என்னது? Cl. ஸோ இப்போ குளோரைடுக்கு பாருங்க. ஸோ இப்போ குளோரைடு எங்க இருக்கு? இந்த மைனஸ்ல இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ குளோரைடுக்கு என்ன இருக்கு? -1. அப்போ இந்த சார்ஜஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை நீங்க கிறிஸ் கிராஸ் பண்ணிட்டாலே போதும். பேரியம் எத்தனை தடவை எழுதணும், குளோரின் எத்தனை டைம்ஸ் எழுதணும்னு தெரிஞ்சிடும். ரைட்டா? அப்போ பேரியம் பாத்தீங்கன்னா 1 டைம், குளோரின் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ். சிம்பிளா? ஸோ பேரியம் குளோரைடு எப்படி வந்தது அப்படிங்கிறது. அப்போ சார்ஜை மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எவ்வளவு பெரிய காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். ரைட்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் கார்பனேட். ஓகே, அமோனியம் கார்பனேட், அமோனியம் கார்பனேட். ஓகே, சோ அப்ப அமோனியம் பாத்தீங்கன்னா அமோனியம் ஃபர்ஸ்டே பார்த்தோம். ரைட்டா?
NH4. ஸோ இப்போ NH4ஓட சார்ஜ் என்ன +1. தென் அதுக்கு அடுத்து கார்பனேட். ஸோ இப்போ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும். ஸோ இப்போ கார்பனேட்டுக்கு பாருங்க CO3 2-. ஓகே, ஸோ இப்போ CO3 2-ஆ ரைட். ஸோ அப்போ 2- கொடுத்துருக்காங்களா, அவ்வளோதான். சிம்பிளாக கிறிஸ்டாஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அமோனியம் எத்தனை டைம் எழுதணும் 2 டைம்ஸ் எழுதணும். அப்போ NH4 2 டைம்ஸ். தென் அதுக்கு அடுத்து CO3 1 டைம். சிம்பிளா அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது அமோனியம் கார்பனேட்டோட ஃபார்முலா. கிளியர், புரிஞ்சுக்க முடியுதா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இதுதான் என்னது ஃபார்முலா. அதாவது இந்த சார்ஜ் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியும், நேம்ல இருந்து ஃபார்முலாவுக்கு மாற்ற முடியும். ஸோ இப்போ புரியுதான்னு பாருங்க. அமோனியமுக்கு +1, காப்பருக்கு ஆக்சுவலாக +1 வரும் +2 வரும். அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ல ரோமன் லெட்டர்ல கொடுக்கறத வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். ரைட். தென் அதுக்கு அடுத்து பாருங்க லித்தியமுக்கு +1, பொட்டாசியமுக்கு +1, சோடியமுக்கு +1, சில்வர் +1, சீசியம் +1. ஸோ இப்போ இந்த சார்ஜஸ்லாம் அப்படியே என்ன பண்ணிடணும், படிச்சிடணும். படிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணிடலாம், எந்த காம்பவுண்ட் கேட்டாலும் ஈஸியாக எழுத முடியும். ஓகே, ஸோ இப்போ +2க்கு பார்த்தீங்கன்னா பேரியம், கால்சியம், அடுத்து காப்பர், அயன், லெட்டு, மெக்னீசியம், நிக்கல், ஸ்டோன்சியம், டின்னு, ஜிங்க். ஸோ இப்போ இது எல்லாமே என்னது 2+. அவ்வளோதான். அப்போ அடுத்து 3+க்கு பாருங்க, 3+க்கு பாருங்க அலுமினியம் 3+, அயன் 3+. ஸோ அப்போ அயனுக்கு என்னது +2 வரும் +3 வரும். ஸோ அப்போ ரோமன் நியூமரல் என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம சார்ஜை டிசைட் பண்ண முடியும். போரானுக்கு பார்த்தீங்கன்னா +3. அதுக்கு அடுத்து இங்கே +4க்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஒன்று இருக்கு, டின் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அப்போ லெட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், பிபின்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ லெட்டுக்கு என்ன இருக்கு +4 சார்ஜ் இருக்கு. அண்ட் டின்னு, ஸோ அப்போ டின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், டின்னுக்கு நம்ம SN சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ SN அப்படின்னா என்னது, அதுவும் டின்னு. ஸோ அப்போ இந்த ரெண்டும் மட்டும்தான் என்னது +4 அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு. கிளியர். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயும் மைனஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரைடு அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நைட்ரைடுன்னா என்னது, ஜஸ்ட் நைட்ரஜன் தான். ஓகே, ஸோ அப்போ நைட்ரஜன், ஆனால் சார்ஜ் 3- வந்து அதுக்கு பேர் என்னது நைட்ரைடு. அண்ட் அனதர் ஒன் -3 சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PO4 3-. ஸோ இதுக்கு பேர் என்னது பாஸ்பேட். ஸோ அப்போ பாஸ்பேட் அயான் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா, புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இதுதான் என்னது 3- அண்ட் 2- உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கார்பனேட்டுக்கு என்ன இருக்கு CO3 2-, சல்ஃபேட்டுக்கு SO4, சல்ஃபைட்டுக்கு, ஸோ இப்போ சல்ஃபேட்னா SO4, சல்ஃபைட் ஐடினா SO3, ஐடிஇ சல்ஃபைடு அப்படின்னா வெறும் S. ஓகேவா? ஸோ இந்த இங்க இருக்கா சல்ஃபைடு ஐடிஇ, அதுக்கு என்னது 2-. அப்போ இந்த மூணுக்குமே என்னது தான் 2- தான். ஆனால் SO4னா சல்ஃபேட், SO3னா சல்ஃபைட், Sனா சல்ஃபைடு. இந்த மூணுமே என்ன பண்ணணும், டிஃபரன்ஸை மாற்றாம படிக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா குரோமேட்டுக்கு CrO4 2-. தென் இதுக்கு அடுத்து டைக்ரோமேட் Cr2O7 2-. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், டி பிளாக் எலிமெண்ட்னு திரும்ப என்ன பண்ணுவோம், இதே இதை ரிவைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இப்போவே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க ஆக்சைடு பார்த்தீங்கன்னா O2-, அண்ட் ஆக்சலேட் பார்த்தீங்கன்னா C2O4 2-. ரைட். தென் அதுக்கு அடுத்து -1 சார்ஜ் ஃப்ளூரின் -1, குளோரின், புரோமின், அயோடின், அடுத்து ஹைட்ராக்சைடு, பைகார்பனேட். ஆக்சுவலாக கார்பனேட்டுக்கு பார்த்தீங்கன்னா CO3 2- தான். ஆனால் அதில் ஒரு ஹைட்ரஜனை நம்ம போடும்போது அது என்னது பைகார்பனேட். ஓகே, அப்போ அது ப்ளஸ் சார்ஜ் ஒன்று இன்க்ளூட் ஆயிடுச்சா. ஸோ அப்போ என்ன ஆகிடும், நமக்கு அங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் ஒரு மைனஸ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ அப்போ -2ல இருந்து இங்கே -1 மாறிடும். ரைட். தென் அதுக்கடுத்து HSO4-. ஸோ அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபேட். ஓகே, தென் அதுக்கடுத்து ஹைப்போக்ளோரைட் ClO-. தென் அதுக்கடுத்து நைட்ரேட். ஓகே, ஸோ அப்போ நைட்ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னது NO3. அண்ட் அதுக்கடுத்து பெர்மாங்கனேட் MnO4, KMnO4னு சொல்லுவோமா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அதில் K மட்டும் இல்லைன்னா என்னது MnO4-. அடுத்து சைனைடு CN-, தயோசைனைடு SCN-. அண்ட் அசிட்டேட் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட்ல H+ மட்டும் இல்லாமல் இருக்கும், CH3CO-. அவ்வளோதான்ப்பா. இந்த சார்ஜ் வச்சு எது கேட்டாலும் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். கிளியரா? ஸோ அடுத்து நம்ம ஒரு 4 கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ இப்போ நீங்களே ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த சார்ஜஸ் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணதை வச்சே உங்களால என்ன பண்ண முடியும், எழுத முடியும்.
ஸோ அப்போ நீங்கள் வீடியோ கூட பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதில் பார்க்க போகிறது அமோனியம் பாஸ்பேட் பார்க்க போகிறோம். அமோனியம் பாஸ்பேட். ஓகே, ஸோ அப்போ அமோனியம் பாஸ்பேட் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட். தென் அதுக்கு அடுத்து செகண்ட் காம்பவுண்ட் அலுமினியம் குளோரைட். அலுமினியம் குளோரைட். தென் தேர்டு காம்பவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்டு காம்பவுண்ட் நம்ம கொடுக்க போறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அண்ட் ஃபோர்த்து காம்பவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த்து காம்பவுண்டுக்கு அலுமினியம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோமா, ஸோ அப்போ கால்சியம் குளோரைடு. ஓகே, கால்சியம் குளோரைடு. அவ்வளோதான். ஸோ அப்போ நேம் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இந்த சார்ஜ் தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ண முடியும், உங்களால எழுத முடியும். ஸோ அப்போ இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஸோ அதை படிக்கணும். ஓகே, ஸோ அப்போ சார்ஜை படிச்சிருங்க. அதுக்கடுத்து இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? ஸோ வாங்க ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அமோனியம். ஸோ அப்போ அமோனியம்னா என்ன படிச்சிருக்கோம், NH4. ஓகேவா? ஸோ அப்போ NH4 ப்ளஸ்ன்னு வந்தால் அதுக்கு பேர் அமோனியம். அப்போ ப்ளஸ்ன்னா என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்து கீழே எழுதி விட்டுருங்க. அடுத்து பாஸ்பேட். ஸோ அப்போ பாஸ்பேட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், பாஸ்பேட்டுக்கு PO4 3-. அப்போ இந்த 3 மட்டும் எடுத்து கீழே எழுதி விட்டுருங்க. அவ்வளோதான். கிறிஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், NH4 3 டைம் PO4 1 டைம். சிம்பிள், ரைட்டா? அந்த சார்ஜ் எழுதணுமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. சார்ஜுங்கிறது என்னது, இது 1 டைம் எழுதி இது 3 டைம் எழுதினீங்கன்னா -3யும் +3யும் என்ன ஆயிடும், நியூட்ரலைஸ் ஆயிரும். அதனாலதான் என்ன பண்ணல, நம்ம சார்ஜ் எதுவும் போடாமல் எழுதியிருக்கோம். கிளியர்? தென் அதுக்கு அடுத்து அலுமினியம் குளோரைட் போயிடலாமா? அப்ப அலுமினியம் பாத்தீங்கன்னா Al3+. அடுத்து குளோரைடு பாத்தீங்கன்னா Cl-. அப்போ இங்க 3 எடுத்து எழுதுங்க, இங்க 1 எடுத்து எழுதுங்க. அவ்வளவுதான். புட் கிறிஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா அலுமினியம் 1 டைம், குளோரின் 3 டைம். புரிஞ்சுக்க முடியுதா? அண்ட் அதுக்கு அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ பொட்டாசியம்னா K+, ஹைட்ராக்சைடுனா OH-. அப்போ ரெண்டுலையுமே 1 தான் இருக்கு. அப்போ கிறிஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா சிம்பிளா என்னது, KOH. அவ்வளவுதான் என்னது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. தென் அடுத்து கால்சியம் குளோரைட் பாருங்க. ஸோ இப்போ கால்சியம் Ca2+ இருந்தது. ஓகே, அப்போ +2 சார்ஜ் இருக்கு. குளோரைடுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் சார்ஜ். அப்போ இங்க 2 எடுத்து எழுதுங்க, இங்க 1 எடுத்து எழுதுங்க. முடிஞ்சதா? கிறிஸ் கிராஸ் போட்டுடலாமா? அப்போ கால்சியம் எத்தனை டைம் எழுதணும், 1 டைம். குளோரின் எத்தனை டைம் எழுதணும், 2 டைம். சிம்பிளா முடிஞ்சுச்சா? ஸோ அப்போ நேம் எது கொடுத்தாலும் எழுதிடலாமா? அவ்வளோதான். ஸோ அப்போ சார்ஜை படிச்சிட்டிங்க அப்படின்னா எது கொடுத்தாலும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எழுதிடலாம். ரைட்? கிளியரா? அடுத்து போயிடலாமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கு, ஒரு ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்டர்ல புரோட்டான் இருக்கு. அதை சுத்தி என்ன பண்ணுது, புரோட்டான் பிளஸ் சார்ஜா இருக்கிறதால மைனஸ் சார்ஜை ஒரு அட்ராக்ட் பண்ணி வச்சுக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த பிளஸ் சார்ஜ் என்ன பண்ணுது, ஒரு மைனஸ் சார்ஜை அட்ராக்ட் பண்றதால புரோட்டானும் எலக்ட்ரானும் என்ன பண்ணுது, ஒரு அட்ராக்ஷன்ல இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அப்போ ஒரு ஆட்டம்ல பார்த்தோம்னா புரோட்டான் பிளஸ் சார்ஜும் இருக்கும், எலக்ட்ரானும் இருக்கும். ரைட்? ஆனா புரோட்டான் சென்டர்ல இங்க அமைதியா இருக்கும். ஆனா எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டு இருக்கும், ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அப்ப அந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுறது தான் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட கம்பைன் ஆகலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசனா இருக்கு. புரியுதா? அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அப்போ ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் எந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம படிக்கிறது தான் என்னது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம இன்னொன்னு என்ன சொல்லிக்கலாம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். புரிஞ்சுக்க முடியுதா? அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்.
கிளியர்? ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே சார், அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரான் நாங்கள் எப்படி தெரியும், எங்களுக்கு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கிறதுலாம் தெரியும் அப்படின்னா அதுதான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோம். ஓகே, அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை யார் சார் சொன்னா அப்படின்னா நம்ம ஆஃபா பிரின்சிபல் அப்படிங்கிற பிரின்சிபல் என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ அக்கார்டிங் டு ஆஃபா பிரின்சிபல் தான் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுது, ஆட்டம்ல எனர்ஜி லெவல்ஸ்ல இருக்கு, அதாவது லோவர் எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜில இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே, சோ அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, டைரக்டா ஹையர் எனர்ஜிக்கு போக முடியுமா? சோ அப்ப லோவர் எனர்ஜி ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், ஹையர் எனர்ஜிக்கு போக முடியும். ஓகே, சோ அப்ப அதை தான் நம்ம என்ன படிக்கிறோம் இங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா ஆஃபா பிரின்சிபல்ல படிக்கிறோம். ஓகே, சோ அப்ப என்ன பிரின்சிபல், ஆஃபா பிரின்சிபல். ஓகே, சோ அப்போ ஆஃபா பிரின்சிபல். சோ ஆஃபா பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, அதோட டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்ப இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவல், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப். ஸோ அப்போ இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவலை எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவலை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த ரூல்ஸை நம்ம போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஆட்டம், ஸோ ஒரு ஆட்டம்ல நமக்கு எப்படிலாம் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் எப்படிலாம் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்மளால எழுத முடியும், ரைட்? ஸோ அப்போ ஒரு ஆட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம்ல நடுவில் புரோட்டான் இருக்கும். ஸோ அதுல 2 எலக்ட்ரான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், சுத்தும். ஸோ அப்போ இப்படி மட்டும்தான் சுத்துமா சார் அப்படின்னா 3 டைமென்ஷனலா எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், சுத்தலாம், ரைட்டா? ஸோ ஒரு ஆட்டம் 3 டைமென்ஷனலா எப்படி வேணாலும் சுத்தலாம். அப்போ இந்த ஓவரால் ப்ராபபிலிட்டியை நம்ம பார்க்கும்போது இதை பார்த்தா ஒரு ஸ்பெரிக்கல் பால் மாதிரி இருக்கு. ஓகே, அப்போ அந்த ஸ்பெரிக்கல் பாலை தான் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால்னு சொல்றாங்க, ரைட்டா? அப்போ ஒரே ஒரு எனர்ஜி லெவல், அதாவது புரோட்டான் இருக்கு, அதுல ஒரே ஒரு எனர்ஜி லெவல் n வேல்யூ 1 இருக்கு அப்படின்னா அது ஸ்பெரிக்கலா சுத்தலாம், ரைட்டா? தென் அதுக்கு அடுத்த எனர்ஜி லெவல் n வேல்யூ 2க்கு போகுது அப்படின்னா ஸ்பெரிக்கலாவும் சுத்தலாம், ஆஸ் வெல் அஸ் இடம் இல்லாததால, அதாவது எலக்ட்ரான் இந்த சைடு இருக்கும்போது மேல போயிட்டு கீழே வரும். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணுது, 2 எலக்ட்ரான் ஸ்பெரிக்கலா சுத்தும் போது, அதாவது சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு, ஸ்பெரிக்கலா எலக்ட்ரான் சுத்தும் போது மேலையும் கீழையும் எம்டியா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், அடுத்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணும், மேல போயிட்டு கீழே வரும், மேல போயிட்டு கீழே வரும். புரிஞ்சுக்க முடியுதா? மேல போயிட்டு கீழே வரும், உள்ள நியூக்ளியஸ் வச்சுட்டு மேல போயிட்டு கீழே வரும். அப்போ இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பி ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஓகே, பி ஆர்பிட்டால் அப்படின்னா அப்படி ப்ராப்பர் 8 கிடையாது, அதாவது இப்படி போயிட்டு இப்படி வரும், இப்படி போயிட்டு இப்படி வரும். புரிஞ்சுக்க முடியுதா? சென்டர்ல தான் என்ன இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, சோ அப்போ இந்த பாத்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டம்பல் மாதிரி இருக்கிறதால பி ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்லுல எஸ் மட்டும் தான் பிரசன்ட் ஆகும், செகண்ட் ஷெல்லுல எஸ்பி அப்படிங்கிறது பிரசன்ட் ஆகும், அதாவது ஸ்பெரிக்கலாவும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் டம்பலாவும் போயிட்டு வரும், ரைட்டா? தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா n வேல்யூ 3ல என்ன பண்ணும், இந்த மாதிரி டம்பலா போயிட்டு வர்றதால அடுத்து 2 சைடும் என்ன பண்ணும், எப்படி கிராஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம டபுள் டம்பல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ 2 சைடும் கிராஸ் ஆகுறதால என்னது, டபுள் டம்பல். ஏன்னா நடுவில் என்ன பண்ணுது, பி ஆர்பிட்டால் இருக்கு, இதை தான் நம்ம டி ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். அப்போ தேர்ட் ஷெல்லுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிடி, இந்த மூணுமே என்ன பண்ணும், பிரசன்ட் ஆகும். தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் என்ன பண்ணும், காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சரா இருக்கும். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கும், போயிட்டு வரும். ஓகே, ஸோ இப்போ எஃப் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது என்னது, காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர். கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இதுதான் என்னது, எலக்ட்ரான்ஸ் எந்த பாத்து வேல போகுது, இந்த மாதிரி கோடு மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம சென்டர்ல நம்மளோட எர்த் இருக்கு, அதாவது சென்டர்ல நம்மளோட சன் இருக்கு, எர்த் வந்து என்ன பண்ணுது, ரிவால்வ் ஆகுது, ரைட்டா? ஸோ அப்போ
அந்த ரிவால்வ் ஆகுற பாத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இங்க டிராயிங் வரையும் போது ஒரு சர்க்குலர் பாத்துல வரைவோம். ஆனா அப்படி அங்க எதுவும் பார்த்துருக்கா? ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன பண்ணுது, சுத்திட்டு இருக்கு, ரைட்டா? அப்போ இதுவும் என்னது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல ஸ்பெரிக்கலா சுத்துது, டம்பலா சுத்துது, டபுள் டம்பலா சுத்துது, அடுத்து காம்ப்ளெக்ஸா சுத்துது. இவ்வளவுதான் என்னது எலக்ட்ரான்ஸோட அந்த சப்ஷெல்ஸ். ஓகே, அப்போ ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும் இந்த சப்ஷெல்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம போட்டிருக்கோம், ரைட்? ஸோ இப்போ என் வேல்யூ 1னா எஸ் மட்டும் தான் இருக்கும், என் வேல்யூ 2னா எஸ்பி இருக்கும், என் வேல்யூ 3னா எஸ்பிடி இருக்கும், என் வேல்யூ 4னா எஸ்பிடிஎஃப் இருக்கும். கிளியரா? ஸோ அப்போ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆஃபா பிரின்சிபல்ல எனர்ஜி லெவல்ஸை பார்க்க போறோம், ரைட்? ஸோ அப்போ ஆஃபா பிரின்சிபல்ல எனர்ஜி லெவல்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அப்போ ஆஃபா பிரின்சிபல்ல பாருங்க. ஸோ அப்போ எனர்ஜி லெவல்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, சயின்டிஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷெல்ல எஸ் மட்டும் தானே இருக்கும், அடுத்து செகண்ட் ஷெல்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஸும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் பியும் இருக்கும், அடுத்து தேர்ட்ல பார்த்தீங்கன்னா 3s 3p 3d இருக்கும், அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 4s 4p, அடுத்து 4d ஆஸ் வெல் அஸ் என்னது 4f வரைக்கும் வரும், தென் 5s 5p 5d and 5f 5ல gயும் இருக்கு. ஓகேவா? ஆனா நமக்கு இதுவே எனாஃபா இருக்கும். பீரியாடிக் டேபிள்ல நமக்கு டோட்டலா எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 118 தான் இருக்கு. அப்போ அந்த 118 எலிமெண்ட்டுக்கு நமக்கு இதுவே எனாஃப், ரைட்? தென் அதுக்கு அடுத்து 6s 6p 6d 6f 6g 6i 6h வரைக்கும் நமக்கு போகலாம். ஓகே, ஆனா நமக்கு இதுவே எனாஃப். தென் அதுக்கு அடுத்து 7s 7p, இதுவும் என்ன பண்ணலாம் அண்ட் சோ ஆன், போயிட்டே இருக்கலாம், ரைட்? ஆனா போயிட்டே இருக்கலாம் இல்ல, இதுக்கு அடுத்து போக முடியும், ரைட்? ஆனா இதுவே எனாஃபா இருக்கும். ஸோ அப்போ இதுதான் என்னது ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி லெவல். ஸோ அப்போ இதுல ஆஃபா பிரின்சிபல் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயகனல் லைன்ஸை நம்ம டிரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ டயகனல் லைன்ஸை எப்படி டிரா பண்ணலாம்னு பாருங்க. ஸோ இப்போ டயகனல் லைன்ஸை நம்ம எப்படி டிரா பண்றோம்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எடுத்து வரைஞ்சு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ டயகனல் லைனை இப்படி டிரா பண்ணி பழகிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்க. அடுத்து டெய்ல எடுத்து ஹெட்ல கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ டெய்ல எடுத்து என்ன பண்ணணும், ஹெட்ல கனெக்ட் பண்ணணும். டெய்ல எடுத்து ஹெட்ல, டெய்ல எடுத்து ஹெட்ல. ஸோ இப்போ இந்த ஆரோ மார்க்கை கரெக்டா போட்டுக்கோங்க. டெய்ல எடுத்து என்ன பண்றோம், ஹெட்ல கனெக்ட் பண்றோம். டெய்ல எடுத்து நம்ம ஹெட்ல கனெக்ட் பண்றோம், ரைட்? ஸோ இப்போ டெய்ல எடுத்து ஹெட்ல கனெக்ட் பண்றோம். அகைன் டெய்ல எடுத்து ஹெட்ல கனெக்ட் பண்றோம். டெய்ல எடுத்து ஹெட்ல கனெக்ட் பண்றோம். ஸோ இப்போ டெய்ல எடுத்து ஹெட்ல கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ரைட்? ஸோ அவ்வளவுதான். ஸோ இதான் என்னது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவல். ஸோ இப்போ இது நீங்க கரெக்டா நீங்க அந்த டயகனல் லைனை பார்த்து வரையணும். ஓகேவா? ஸோ ஒழுங்கா வரைஞ்சிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, ரைட்? ஸோ இப்போ செக் பண்ணிட்டீங்கன்னா எனர்ஜி லெவல் இப்போ உங்களாலே சொல்ல முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது லோவர் எனர்ஜி, அடுத்து இருக்கிறது ஹையர் எனர்ஜி. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது 1s, தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2s, அதாவது எனர்ஜி லெவல். சோ அப்போ அடுத்து பாருங்க 2s க்கு அடுத்து 2p, 2p க்கு அடுத்து 3s, சோ அப்போ 3s க்கு அடுத்து 3p, சோ அப்போ 3p க்கு அடுத்து 4s, after that 4s க்கு அடுத்து 3d. அப்ப பாருங்களேன், 3ல 3s 3p, அதுக்கு அடுத்து 3d வராம 4s நடுவுல வந்துருது. ஏன்னா 4s வந்து என்னவா இருக்கும், லோவர் எனர்ஜியா இருக்கு அப்படிங்கறத இந்த டயக்ராம் வந்து நமக்கு என்ன பண்ணுது, ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசனும் இருக்கு, அதை நம்ம செகண்ட் சாப்டர்ல நம்ம படிப்போம். ஓகே, ஸோ குவாண்டம் நம்பர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுல நம்ம n+l ரூல்னு நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன, அடுத்து இருக்கிறது எல் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் இப்போ உங்களுக்கு அந்த நாலேஜே இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம், எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட்டை நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும், உங்களால எழுத முடியும், ரைட்? ஸோ இப்போ 3d, அதுக்கு அடுத்து என்னது 3d க்கு அடுத்து என்ன இருக்கும்பா, 3d க்கு அடுத்து 4p 5s and so on.
ஓகே ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் ரைட் ஸோ இதான் என்னது எனர்ஜி லெவலோட இன்க்ரீசிங் ஆர்டர் அப்போ இதை வச்சு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா எந்த ஆட்டம்க்குனாலும் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அந்த எலக்ட்ரானை வச்சு என்ன பண்ண போறீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போறீங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு s ஆர்பிட்டால் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகே ஒரு பாக்ஸ்னா என்ன அர்த்தம் ஒரு ஆர்பிட்டால் ஓகே அப்போ ஒரு ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரானை ஃபில் பண்ண முடியும் 2 எலக்ட்ரான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸ்ல 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும் அதனால எஸ்ல 1 to 2 எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ணலாம் கிளியர் தென் அதுக்கு அடுத்து p ஆர்பிட்டால் பாத்தீங்க அப்படின்னா டம்பலா போயிட்டு வரும்னு சொல்லியிருந்தோமா அப்போ அந்த டம்பல் 3 டைமென்ஷனலா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் x ஆக்சிஸ்ல போகலாம் y ஆக்சிஸ்ல போகலாம் அண்ட் z ஆக்சிஸ்ல போகலாம் ரைட்டா அப்படி பாத்தீங்கன்னா px py pz அப்படின்னு 3 ஓரியன்டேஷன் இருக்கு px py pz அப்படின்னு 3 ஓரியன்டேஷன் இருக்கு அப்போ 3ல எத்தனை எலக்ட்ரான் வைக்கலாம் 1ல 2 வைக்க முடியுது 3ல 6 வைக்கலாமா சோ p ல 1 to 6 நம்மளால என்ன பண்ண முடியும் ஃபில் பண்ண முடியும் தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா D ல பாத்தீங்க அப்படின்னா 5 ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு ஓகே சோ அதுக்கு ரீசன் என்னங்கிறது நம்ம மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ல படிப்போம் சோ அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் D ஆர்பிட்டால்ல 1 to 10 எலக்ட்ரானை வைக்க முடியும் ஓகே சோ அப்போ 5 ஆர்பிட்டால்னா 10 எலக்ட்ரான் கிளியரா சோ அப்போ ஒரு ஆர்பிட்டால்னா 2 எலக்ட்ரான்னா 5 ஆர்பிட்டால்னா என்னது 5 into 2 தானே தென் அடுத்து F இருக்கு சோ அப்போ F ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 7 ஓகேவா சோ அப்போ 7 பாக்ஸஸ் இருக்கு சோ அப்போ ஈச் 2 அப்படின்னா F ல 1 to 14 எலக்ட்ரானை நம்மளால என்ன பண்ண முடியும் ஃபில் பண்ண முடியும் கிளியர் ரைட்டா சோ அப்போ பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற ஆட்டம்க்கு பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க அப்ப அட்டாமிக் நம்பர்ங்கிறது ஆக்சுவலா என்ன அட்டாமிக் நம்பர்னா ஆக்சுவலா என்ன அப்படின்னா புரோட்டான் ஓகேவா சோ அப்ப அட்டாமிக் நம்பர்னா புரோட்டான் உள்ள இருக்கிற பிளஸ் தான் ஆனா பிளஸ் எத்தனை இருக்கோ அத்தனை பிளஸ் தான் என்ன பண்ணும் மைனஸ் என்ன பண்ணும் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கும் புரிஞ்சுக்க முடியுதா சோ அப்போ பிளஸ் தான் மைனஸ் என்ன பண்ணுது அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு ரைட் சோ அப்போ எத்தனை புரோட்டான்னு தெரிஞ்சா உங்களால என்ன பண்ண முடியும் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ண முடியும் ஃபார் நியூட்ரல் ஆட்டம்ல ஓகே மேக்ஸிமம் பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே என்னது நியூட்ரல் ஆட்டம் ரைட் சோ அப்ப என்ன பண்ண போறோம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் எடுத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 1 அப்ப இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் ஒரு எலக்ட்ரானை மட்டும் எதுல ஃபில் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் லோவர் எனர்ஜி ரைட் அப்போ 1s ல ஒரு எலக்ட்ரான் முடிஞ்சு போச்சா அடுத்து ஹீலியம் பாருங்க அட்டாமிக் நம்பர் 2 சோ அப்போ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் 1s அதுல 1ல இருந்து ஆனா 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்ல s ஆர்பிட்டால்னாலே அப்போ 2 முடிஞ்சிருச்சா ரைட் தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது எலிமெண்ட் எடுக்கலாம் நடுவுல இருந்து நைட்ரஜன் எடுக்கலாம் அப்ப நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் சொல்லுங்க படிச்சிட்டீங்கல்ல சோ அப்ப நைட்ரஜனுக்கு என்ன வரும் சோ அப்ப நைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா 7 அப்ப 7னா ஃபர்ஸ்ட் நம்ம லோவர் எனர்ஜி பார்த்தா 1s அப்ப 1s ல 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டோம் 7க்கு 2 முடிஞ்சிருச்சு இன்னும் ரிமைனிங் 5 இருக்கு அப்போ 1s க்கு அடுத்து இருக்கிறது 2s அப்ப 2s ல எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் அதுலயும் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் ரைட்டா தென் அதுக்கு அடுத்து 4 ஃபில் ஆயிடுச்சு இன்னும் ரிமைனிங் நமக்கு எத்தனை தேவை 3 சோ அப்போ அடுத்த ஹையர் எனர்ஜி 2p ல 3 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிடுவீங்க கிளியர் அவ்வளவுதான்ப்பா சோ இதான் என்னது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நைட்ரஜன் இதே மாதிரி நீங்களா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 1 to 20 எலிமெண்ட்டுக்கு நீங்க எழுதி பார்க்க போறீங்க ரைட்டா சோ 1 to 20 எலிமெண்ட்டுக்கு எழுதி பாத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும் எல்லா எலிமெண்ட்டும் எப்படி எலக்ட்ரானா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஏன் அரேஞ்ச் ஆகுறத பாக்குறோம் அந்த மாதிரிதான் என்ன பண்ணிட்டு இருக்கு சுத்திட்டு இருக்கு இப்ப நைட்ரஜன் ஆட்டம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெல்லுல ஸ்பெரிக்கலா 2 எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும் அடுத்து செகண்ட் ஷெல்லுல ஸ்பெரிக்கலா 2 எலக்ட்ரான் சுத்தும் டம்பலா என்ன பண்ணிட்டு இருக்கும் டம்பலா 3 எலக்ட்ரான் மட்டும் சுத்திட்டு இருக்கும் புரிஞ்சுக்க முடியுதா சோ அதான் என்னது ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இதுதான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியாததால தான் நிறைய கான்செப்டை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்றாங்க ஓகேவா சோ இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கோ அது இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் ரைட்டா சோ அதுல இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் மறந்துடாதீங்க ரைட் சோ எது தெரியலனாலும் என்ன பண்ணணும் இந்த ஆஃபா பிரின்சிபல் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா என்ன பண்ண முடியும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும் சோ அப்போ உங்களுக்கு ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கணும் நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா மாத்தி எழுத தெரியணும் ரைட் சோ அதுக்கு ரூல் என்ன
எலக்ட்ரான் எத்தனை இருக்குன்னு தெரியணும், தென் அதுக்கு அடுத்து எனர்ஜி லெவல்ல இன்க்ரீசிங் ஆர்டர்ல ஃபில் பண்ணணும். கிளியர்? அவ்வளவுதானே, சிம்பிள் தானே, ரைட்டா? அவ்வளவுதான், அவ்வளவுதான்ப்பா. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவ்வளவுதான். புரிஞ்சுக்க முடிஞ்சா? அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து நம்ம ஃபைனலாக நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அது தெரியாததால தான் நம்ம நிறைய கான்செப்டை நம்மளால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாமல் போகும். ஓகே, ஸோ அப்போ அதுதான் நமக்கு இன்னும் மெயினானது. ஸோ அதையும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ் வச்சு தான் நமக்கு நிறைய ரியாக்ஷன் இருக்கு. ஆனால் ஏன் அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா நீங்களுமே கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுதான்ப்பா கான்செப்ட், அதை படிச்சிருங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும், ஈஸியா எல்லா ரியாக்ஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அப்போ மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ்னா இங்க ஒரு செட் ஆஃப் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மெட்டல்ஸ் மேல இருந்து கீழே வரும்போது ரியாக்டிவிட்டி என்ன ஆகுது, ரியாக்டிவிட்டி டிக்ரீசஸ். ஓகே, reactivity ரைட்டா? ஸோ ரியாக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஏன் இந்த டிக்ரீஸ் ஆகுறத நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பொட்டாசியம் கையில் கொடுக்குறாங்க, கோல்டு கையில் கொடுக்குறாங்க. ஸோ பொட்டாசியம் கோல்டு இந்த ரெண்டுல எது ஹைலி ரியாக்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்டா பொட்டாசியம் தான் ஹைலி ரியாக்டிவ். இப்போ நம்ம கோல்டுலாம் ஏன் நம்ம ஆர்னமெண்ட்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ அதனால தான் ரீசன். ஸோ இப்போ நம்ம எதுலையும் நம்ம இப்போ குளிக்கும் போதெல்லாம் நம்மளோட வாட்டர்லாம் படும். ஸோ இப்போ வாட்டரில் ரியாக்ட் ஆகலை, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டெல்லாம் ஆர்னமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸில் மேலே இருந்தால் அதை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹைலி ரியாக்டிவ். ஸோ அப்போ கீழே இருக்கிறது என்னது, லெஸ் ரியாக்டிவாக இருக்கிறதால ஆர்னமெண்ட்ஸாலாம் யூஸ் பண்ணுறோம். ரைட்? அப்போ இதுதான் என்னது, மேலே இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஹைலி ரியாக்டிவ். நடுவில் மட்டும் என்ன சார் ஹைட்ரஜனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலே இருக்கிற எலிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் எங்கே இருந்தாலும் அதை போய் என்ன பண்ணி விட்டுரும், டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன் தான் நிறைய இடத்துல நடந்திருக்கும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ் தெரியணும். இது தெரிஞ்சுச்சுன்னா இன்னும் ஈஸியாக ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த மெட்டல்ஸ் எல்லாம் எப்படி சார் நாங்கள் ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த ட்ரிக்ஸ் தான் என்னது, நிமோனிக்ஸ். ஸோ அப்போ இது நம்ம ப்ளீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ளீஸ் ஃபார் என்னது, பொட்டாசியம். ஓகே, அடுத்து ஸ்டாப். ஸோ இப்போ ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ a zebra. So please stop calling me a zebra. It lead how copper, mercury saves gold. Right? So by that is mnemonics. So please for potassium, stop for sodium, calling for calcium, me for magnesium, A for aluminium, Z for zinc, I for another iron, L for lead, H for hydrogen, C for copper, another mercury mercury da, saves silver, G is gold. Right? So அப்போ இந்த mnemonics வச்சு please stop calling me a zebra, it lead how copper mercury savesங்கிற இந்த mnemonics தெரிஞ்சாலே என்ன பண்ண முடியும், உங்களால ஈஸியா மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸை உங்களால சொல்லி பார்த்தே சொல்ல முடியும். ரைட்? ஸோ அப்போ இதை அப்படியே ஆர்டர் மாத்தாம படிச்சிட்டிங்கன்னா இதையும் என்ன பண்ண முடியும், ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். ரைட்? ஸோ அப்போ இந்த ஜிங்க் அண்ட் காப்பர், ஸோ இப்போ ஜிங்க் அண்ட் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் என்னவா இருக்கு, ஹைலி ரியாக்டிவா இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ ஜிங்க் என்னவா இருக்கு, ஹைலி ரியாக்டிவா இருக்கு. காப்பர் என்னவா இருக்கும், காப்பர் லெஸ் ரியாக்டிவா இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும், மேலே இருக்கிற எலிமெண்டா இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற எலிமெண்ட் ரியாக்ட் ஆகாது, மேலே இருக்கிறது ஈஸியா ரியாக்ட் ஆகும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல எதுக்கு இந்த மெட்டல்ஸ் சூஸ் பண்றாங்க அப்படின்னா இதுதான் ரீசன். புரிஞ்சுக்க முடியுதா? இன்கேஸ் ஏதாவது நம்ம ஆசிட்ல போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சோடியமே எடுத்து, சோடியம் இல்லைன்னா ஏதோ ஒரு ஹைலி ரியாக்டிவ் மெட்டல், ஸோ இந்த சோடியம்லாம் ஹைலி ரியாக்டிவா இருக்கும். ஸோ அதில் நம்ம ஜிங்க் எடுத்து போட்டிருப்போம். ஓகேவா? ஜிங்க் எடுத்து
நம்ம நார்மலாக டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4ல போட்டால் என்ன ஆகும்? இதுதான் நம்ம பாப் சவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். படிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? பாப் சவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சவுண்ட் கேட்கும். ஓகேவா? ஸோ அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க்கு ஹைட்ரஜனை விட மோர் ரியாக்டிவா இருக்கும். அதனால என்ன பண்ணும், ஹைட்ரஜனோட பொசிஷன் என்ன பண்ணிரும், டிஸ்பிளேஸ் பண்ணிரும். ஓகே, ஸோ அப்போ ஜிங்க் என்ன பண்ணிரும், ஜிங்க் சல்ஃபேட்டா மாறிடும். ஹைட்ரஜன் கேஸ் என்ன ஆயிடும், எவால்வ் ஆயிரும். ஓகே, அப்போ பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் மேல வருமா, அந்த இடத்துல நம்ம மேட்ச் ஸ்டிக்கை காட்டும் போது ஹைட்ரஜன் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் இன் நேச்சரா இருக்கும். அப்ப இந்த எக்ஸ்ப்ளோசிவ் இன் நேச்சரா இருக்கிறதால என்ன ஆகுது, வெடிக்குது. ஸோ அந்த வெடிக்கிற சவுண்டு நம்ம மைல்டான ஆசிட் யூஸ் பண்றதால, அதாவது டைல்யூட் கண்டிஷன்ல யூஸ் பண்றதால அது என்னவாகுது அப்படின்னு பாப் சவுண்ட் மட்டும் கேக்குது. இல்லைன்னா என்ன ஆயிரும், வெடிச்சிரும். புரியுதா? ஸோ இதான் என்னது, மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல நம்ம ஹைட்ரஜன் கேஸை ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் ஜிங்க் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது அப்படின்னு கூட நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ரைட். தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, 2 மெட்டல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மெட்டல் என்ன பண்ணும், ஹைலி ரியாக்டிவா இருக்கிறது இன்னொரு மெட்டல் என்ன பண்ண முடியும், டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அப்ப மேல இருக்கிற மெட்டல் கீழே இருக்கிற மெட்டல் என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ அதை தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ல பார்ப்போம். அப்போ பீரியாடிக் டேபிள் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இந்த பொட்டாசியம், கால்சியம், சோடியம் இதெல்லாம் எங்க இருக்கும், பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட் சைடு இருக்கும். அண்ட் இந்த மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும். ஸோ இப்போ பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட் சைடு இருக்கிறதுலாம் ஒரு நல்ல மெட்டல். ஓகேவா? ஸோ இப்போ ரைட் சைடு போக போக என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, நான் மெட்டாலிக் கேரக்டர் அப்படிங்கிறது இங்க எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும், மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ மெட்டல் ரியாக்டிவிட்டி அப்படிங்கிறது அங்கே இல்லாம போகுது. கிளியரா? ஸோ இதுதான் என்னது, இந்த மெட்டல் ஏன் அப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரீசன். ஸோ இப்போ இந்த மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ் வச்சு நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஈக்குவேஷன்ஸ்க்குலாம் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மெயினா என்னதான் இருக்கும், இந்த மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ் தான் ரீசனா இருக்கும். புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னது மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீரியாடிக் டேபிள்ல என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் 1 to 30 எலிமெண்டோட ப்ராப்பரா ஆர்டரான 30 எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எவ்ரி கிளாஸ் முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பீரியாடிக் டேபிள் 1 to 30 எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். கிளியர்? தென் அதுக்கு அடுத்து அது தெரிஞ்சாலே என்ன பண்ண முடியும், ஆப்வியஸா இந்த இடத்துலயே நமக்கு அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிடும். அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், மோலார் மாஸ் இல்லைன்னா மாலிகுலார் மாஸை நம்மளால என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ரைட்? அப்போ இது பீரியாடிக் டேபிள்ல இருந்தே தெரியுது. தென் அதுக்கு அடுத்து நம்ம என்னெல்லாம் படிச்சோம், அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தென் மூணாவதா என்ன படிச்சோம், ஸோ அதுலயும் நம்ம இன்னொன்னு என்ன பார்த்தோம், நேம் டு காம்பவுண்ட். தென் ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா, ஃபோர்த் என்னது, இப்போ பார்த்ததுதான் மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ். அப்போ இந்த 4 திங்குமே என்னது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பேசிக்ஸ் தான் மொத்த கெமிஸ்ட்ரிலையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ரைட்? அப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா மொத்த கெமிஸ்ட்ரியும் என்ன பண்ண முடியும், உங்களால இன்னும் ஈஸியாவே படிக்க முடியும். அப்போ ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பா என்ன பண்ணணும், எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இதை நீங்க கண்டிப்பா ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். அப்படின்னாதான் எலிமெண்ட்ஸ் எதை கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும், எல்லா இடத்துலயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ஒரு கிளாஸ்க்கு நீங்க வாரீங்க அப்படின்னா என்கிட்ட நான் என்ன கேட்பேன், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த எலிமெண்ட்ஸ் தெரியுதா அப்படிங்கறத செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்போ எப்படி சார் செக் பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன், அது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத நீங்க உங்களே கேட்டு பாருங்க. அப்போ இதுவே தெரியல அப்படின்னா நம்ம எப்படி அடுத்து போக முடியும். ரைட்? ஸோ அப்போ கொடுக்குற கைடன்ஸை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், உங்களால கண்டிப்பா மெடிக்கல் சீட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் என்எஸ்டி உங்களுக்கு
அவ்வளோக்குள்ள எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷுவராக உங்களாலையும் சீட் வாங்க முடியும். ஸோ அப்போ உங்களோட டாக்டர் கனவை நிறைவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணால் டேம் ஷுவர் உங்களால் என்ன பண்ண முடியும், மெடிக்கல் சீட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பேசிக்ஸில் தரவாருங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.